இன்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே அன்பற்கடியனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை உரை உரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபுறாமன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்ற உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேத நெறிதலை தூங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற் புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மெதிகள் திருநாமச் சீர் பரவலுகின்றேன் வேறுலகில் ஒரு நாவு குறை செய்த உண்ணாமை உணராமே. நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் நண்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். எழுதரு மறைகள் தேரா இறைவனையில் கங்குள் தொழிதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்தன்பன் அடியவன் கடிமை செய்வான். பொன்னி வடகரை சேர்நாரை ஊரில் உலக்கை முகமன்னன் 60 மூவர் பதிதே மரபு செயல் பண்ண அத்தொண்ட தொகை வகை பல்குமந்தாதி தன்னை சொன்ன மறைக்குல நம்பி பொற்பாதம் துணை துணையே தூக்கு சீர்பரவு திருத்தொண்ட தொகை விரிய வாக்கு நாள் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செய்களானடி சென்னி இருத்துவான். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மேகண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட வல்லடியாறு கருள் புரிந்த அருணந்தினற்றால் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி, சீராண்ட பிள்ளை நகர் உமாவதியார் துன்பதும திருத்தால் போற்றி போற்றி. உலகிலாமனந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் ஜோதி என்னும் வளர்த்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இல்லாமல்ல இதனுடைய பேரர் கருணையும் குருவருளும் முன்னின்றல் செய்ய குன்றைப்பதிவாள் தெய்வ சேக்கலார் பெருமானால் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அருள் தரும் தேவகிரி அம்மையுடனாகிய அருள்மிகு நந்திண்டேஸ்வர பெருமான் திருப்படித்தாமரைகளை மனமொழிமைகளாலே போற்றி வணங்கி அருவான்மை முன் நாயன்மார் திருப்படிகளையும் முக்கர்ணங்களாலே வணங்கிக் கொண்டு அருட்குருநாதர் திருப்படிகளை மனமொழிமைகளாலே வணங்கிக் கொண்டு இங்கே எழுந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்கள் திருப்படித்தாமரைகளையும் வணங்கிக் கொண்டு இவ்வகுப்பினை சிந்திக்க முற்படுகின்றோம். திருச்சிற்றம்பலம். நாம் இதுகாலும் தெய்வ சேக்கலார் பெருமானார் அருளி செய்யப்பட்ட குங்குலிய கலைய நாயனார் புராணத்தை பற்றி சென்ற வகுப்பிலே இருந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை மீண்டும் ஒரு முறை மேலோட்டமாக பார்த்துவிட்டு அந்த புராணத்திற்குள் செல்லலாம் என்று. குங்குலிய கலையர் என்பது கலையர் என்பது அவருடைய பெயராக இருந்தது. கடவுர் திருக்கடவுர் அவர் திரு அவதாரம் செய்த தலமாக சொல்லப்படுகிறது. அவருடைய குரு பூசை ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்திலே அவருடைய குரு பூசை நடைபெறும். எய்ந்த கயிறுதன் கண்டத்தில் பூட்டி எழில் பணந்தால் சாய்ந்த சிவன் நிலை தான் என்பார் காதலி தாலி கொடுத்து ஆர்ந்தனள் குங்குலியம் கொண்டு அனல் புகை காலனை முன் காய்த்த அரற்கு இட்ட தென்கடவுர் கலையனையே என்பது வகை நூலாக நம்பியாண்டார் நம்பிகளால் அருளி செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வகை நூலிலே எய்த கயிறுதன் கண்டத்தில் பூட்டி அவர் சோழ நாட்டைச் சேர்ந்த அந்த அரசர் பல யானை படைகளை எல்லாம் பலவாறு முயற்சி செய்து
அங்கே சாய்ந்த தடாதகை பிராட்டிக்காக சாய்ந்த அந்த செஞ்சடையப்பர் சிவலிங்கத்தை நேராக நிமிர்த்தும் பொருட்டாக பல பணிகள் செய்தார். அது அவைக்கெல்லாம் ஈடுகொடுக்காது இறைவன் குங்கிலிய கலைய நாயனார் கயிறை தன் கண்டத்தில் பூட்டி இழுத்த பொழுது, அவர் இழுப்பதற்கு முற்படும் பொழுதே நேராக நிமிர்ந்தார் என்பது அந்த திருத்தலத்தையோட வரலாறாக அமைந்திருக்கிறது திருப்பனந்தாளிலே. அப்படிப்பட்ட அந்த குங்கிலிய கலைய நாயனார் அவர் தான் மனைவியின் தாலியை விற்று அந்த குங்குலியம் வாங்கி இறைவனுக்கு போட்டார் என்பதுதான் இதிலே வகை நூலிலே சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட அவருடைய புராணத்தை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு தவம் நமக்கு தொடர்ந்து கிடைத்துள்ளது. அது பெருமான் நம் மீது வைத்த கருணையின் காரணமாக. அவர் கண்ணப்ப நாயனாரின் திருவடியை சிறமேல் கொண்டு என்று சொல்லுவார். அதுபோல பெருமான் நம் மீது வைத்த கருணையின் காரணமாக நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. வாய்ந்த நீர்வளத்தால் ஓங்கி மண்ணி பொன்னி நாட்டில் ஏய்ந்த சீர் மறையோர் வாழும் எயில்பதி ஏரில் நீர் கங்கை தோய்ந்த நீர்ச்சடையார் பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுராம். அதாவது யமனை உதைத்தவர், யமனுக்கு யமன். அவர் வாழக்கூடிய திருப்பதி அப்படிங்கிற ஊர் கடவுர். அந்த கடவுரிலே அவர் பிரம்மா திருமாலுக்கு எட்டாத திருவடி யமனுக்கு கிடைத்தது. பிரம்மாவும் திருமாலும் பல யுகங்களாக தேடினாங்க, அவங்களுக்குலாம் அந்த திருவடி காட்சி கிடைக்கல. ஆனால் யமனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எதனால் என்றால் சிவபூசை செய்த மார்கண்டேயனை பிடிக்க போனதால், மார்கண்டேயனை பிடிக்க போனதால் கிடைத்த ஒரு பரிசு என்னன்னா, குட்டி வாங்கினாலும் மோதிர கையால் குட்டு வாங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உத வாங்கினாலும் யார்கிட்ட வாங்கினாரு? அடிமுடி தெரியா அண்ணாமலையிடத்தில் உத வாங்குறார். அப்படிப்பட்ட கூற்றுவனுக்கே கூற்றுவனாக இருந்தவர் நம் பெருமான். அவருடைய அந்த திருத்தலமானது இன்றும் நம் பெருமக்கள் 60, 80 போன்ற நிகழ்வுகளை எல்லாம் அந்த திருத்தலத்திலே சென்று செய்கின்றார்கள். அதற்கும் கந்தபுராணத்திலே விளக்கம் இருக்கிறது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் செய்யும் பொழுது நாம் இதை பெருமானின் கருணை, பெருமானால் இது நிகழ்கின்றது என்ற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். பெருமானை மறந்து நாம் என்ன செய்தாலும் அந்த காரியம் சிவப்பணி ஆகாது. பெருமானை நினைத்து நீங்கள் எந்த பணி செய்தாலும் அவர் சிவப்பணியாக கொள்ளப்படும். ஆகவே பெருமானை நினைத்து அவர் அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் என்ற அளவிலே பாலனார் மறையோன் பற்ற பயம் கொடுத்து அருளும் ஆற்றல் மாலும் நான்முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து காலனார் உயிர் செற்றார்க்கு கமழந்து குங்குளிய தூபம் சாலவே நிறைந்து விம்மையிடும் பணி தலை நின்று உள்ளார் என்பது அந்த பாடலோடு சென்ற வகுப்பானது நிறைவு செய்திருந்தது. பாலனார் மறையோன் பற்ற அப்படிங்கிறார். அப்போ அந்த பாலனார் மறையோன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கண்டேய முனிவர். மார்கண்டேய முனிவருக்காக மறையோன் பற்ற பயம் கொடுத்து, இப்போ மார்கண்டேயருக்கு என்னத்தை கொடுத்தாரு? பயத்தை கொடுத்தார். என்ன பயம்? யம பயத்தை கொடுத்தார். அதுக்கு அடுத்தது யாருக்கு? அருளும் ஆற்றார். யாருக்கு அருள் செஞ்சா? அடியாருக்கு அருள் செஞ்சார். பாலனார் 16 வயதுடைய பாலன் என்பவன் சிவபெருமான் அருளினால் வரத்தினால் அவன் வந்தவன். பற்றி கொண்ட காரணத்தினால். யார? பற்றுக பற்றற்றான் பற்றை. நம்ம பற்ற விடணும் அப்படின்னா ஒரு பற்றை இருக்கணும். எந்த பற்றுனா பெருமான் மேலே நமக்கு ஒரு பற்று வேணும். அப்போ சிவபெருமான் திருவடியை இறுக பற்றி கொண்டார். அப்போ நம்மகிட்ட யாரு? யமே வரக்கு பயப்படுவான். யமனுக்கு நம்மளை கண்டா பயம். அதுதான் கந்த புராணத்தில் சொல்லியிருப்பாங்க. திருநீரு உருத்துராக்கம் 5 எழுத்து சொல்லக்கூடிய அடியார் பெருமக்களை பார்த்தால் யமன் என்ன பண்ணணுங்க? அவங்கள சிவாய நமன் கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடும். அவங்கள பிடிக்கிற அதிகாரம் அவனுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா திருவேடம் சிவபெருமானுடையது. சிவபெருமானுடைய திருநீரை யாரெல்லாம் பூசியிருக்காங்களோ அவங்கள கும்பிட்டுட்டு போகிற அதிகாரம் மட்டும்தான் யமனுக்கு உண்டு. அவங்கள பிடிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்பது கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம். இது ஏதோ நான் முருகன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. கந்தபுராணத்தில் இதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கு இல்லையா? அப்படி
காணா வடிவு கொண்டு எதிரே வந்து, காண முடியாத நின்றவன் யாரு? திருமாலும் பிரம்மனும் காண முடியாத வடிவு கொண்டு இருக்கக்கூடியவன் தாமே எளிவந்து. யாருக்காக வராரு? அடியார்களுக்காக. இறைவன் என்ன பண்றான்? தாமே எளிவந்து நிற்கிறான், மற்ற யாருக்காகவும் வரமாட்டான். அப்ப இதுல இன்னொரு கேள்வி நமக்கு வரலாம். எது? யமன் கொடுத்த பணியை, சிவபெருமான் கொடுத்த பணியை தானே யமன் செய்திருப்பான். அப்ப யமனை ஏன் தண்டிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அது நம்ம போன வகுப்புலேயே சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவர் 8 மணிக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு எல்லாரும் வந்துடணும், 8 மணிக்கு மேலே வேண்டாம் கேட் அடைச்சிருவாங்க, யாரையும் உள்ளார விடாதுன்னு வாட்ச்மேனுக்கு ஒரு ஆர்டர் போட்டுறாரு. அந்த வாட்ச்மேன் அந்த காலத்தை சரியாக கடைபிடிக்கிறான். அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறான்? 8 மணி ஆனோன்னு கேட்டை சாத்திட்டான், யாரையும் உள்ளார விடலை. ஆனால் 8:30 மணிக்கு இந்த சட்டத்தை போட்ட முதலாளி வரார், அவரை உள்ளார விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவனை வேலையில் வச்சுருப்பாரா? வச்சிருக்க மாட்டேன் இல்லையா? அது நாமளாக இருந்தாலும் அதுதான் செய்யும், அவனை வேலையிலிருந்து எடுத்துரும். அப்போ சிவபெருமான் யமனுக்கு கொடுத்த வேலை உயிர்களை பறிக்கிறது. அந்த விதிக்கு ஏற்றாறு போல நீ பறிக்கணுங்கிறது அவர் கொடுத்த வேலை. ஆனால் என்ன சொல்கிறாரு? திருநீர் உருத்தராக்கம் வைத்திருந்தால் அவர்களை நீங்கள், அவர் உயிரை நீ தொடக்கூடாது, அவங்கள நேரில் போய் பார்த்த உடனே நீ கும்பிட்டுட்டு தான் போகணுங்கிறது தான் கந்தபுராணத்தில் நமக்கு சொல்லப்படுது. அப்போ மார்கண்டேயர் சிவபூசை பண்ணுற அடியார்களையும் திருநீர் வைத்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களையும் யமனோ நவக்கோள்களோ எதுவும் செய்வதற்கு அதிகாரம் இல்லை. அவங்க நேரடியாக சிவபுத்திரர்கள்னு பேர், அவங்க சிவபெருமானுடைய நேரடி குழந்தைகள். அப்போ அவங்கள தொடரணும்னா யார்கிட்ட கேட்கணும்? அவங்க அப்பாட்ட கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் அவங்களைய தொட முடியும். இல்லை அவர் அனுமதி இல்லாமல் தொட்டினா அவருடைய தண்டனைக்குத்தான் நாம் ஆட்படணும். அப்படிப்பட்ட பயம் கொடுத்து அருளும் ஆற்றல் மாலும் நான்முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து. இந்த திருமால் பிரம்மாலாம் யான் பெரிது யான் எனதுன்னு பல யுகமாக போனாங்க. இவர் கீழே வராகாவதான் எடுத்து மண்ணை தோண்டிகிட்டே போனார். அவர் அன்னப்பறவை வடிவு கொண்டு மேலே பல யுகமாக பறந்து போனார். எல்லாம் போயிடுச்சு, பறக்கவே முடியாமல் போய் தாளம் மூட்டை போய் சொல்லி தான் கீழே வந்தார். இப்படி 2 பேரும் காண முடியாத காலனார் உயிர் செற்றாருக்கு கலந்த குங்கிலிய தூபம் சாலவே நிறைந்து. அப்படிப்பட்ட பெருமானுக்கு, எங்க திருக்கடவுள் இருக்கக்கூடிய பெருமானுக்கு சாலவே, சும்மா அப்படி கம்மியாலாம் குங்கிலி தூபம் போடனீங்க, அது அப்படியே குங்கிலி தூபம் போட்டு போனார்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு மேகமூட்டம் சூழ்ந்தார் போல அந்த ஆலயம் இருக்கும். திருக்கடவுள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு ரொம்ப அப்படியே ஒரு மேகத்துக்குள்ளே நாம் எல்லாம் இருக்கிறது போல இருக்கும். அது வெறும் சாம்பிராணி போடுற மாதிரி இல்லைங்க. குங்குலியங்கிறது இன்றைக்கி நம்ம நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். அது கூட அகில், தேவதரு, சந்தன, இந்த சீவல்லாம் அது கூட சேர்த்துக்குவோம். நல்ல வாசனை மிக்க சீவல்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு அந்த நறும்புகையை இறைவனுக்கு போடுது. இந்த நறும்புகை ஏன் போடணும் அப்படின்னு ஆகம விதிப்படி தான் போடுறாரு. ஏன் அதை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நறும்புகை இடுவது சலம் பூவடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் நாவுக்கரசு. அப்போ சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். இப்போ அந்த தூபம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சுவாமிக்கு அன்னம் பாலிப்பு நைவேத்தியம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? அந்த பாத்திரத்தை திறந்து வச்சு சுவாமிக்கு காமிக்கணும். காமிக்கும் பொழுது நம்ம அங்கே என்ன இருக்கும்? மேலே சிலந்திகள், பூச்சியோ கரப்பானோ பள்ளியோ ஏதாவது ஒன்று இருக்கும். அது விழுந்துருச்சுன்னா அப்படிங்கிறதுக்காகவும், அந்த தூபம் என்பது மங்களத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருப்பதனால ஆகமத்தில் சொன்ன பிரகாரம் தான் இவர் தூபம் போட்டார். அப்போ சாலை ரொம்ப அப்படியே நிறைந்து விம்மையிடும் பணி தலை நின்று உள்ளார். அந்த பணி அப்படின்னா தலைமேல் கொண்டு அந்த எடுத்துக்கொண்ட பணியை இதுகாலம் தவறாமல் செய்து வந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு நாள் வருவோம் 6 மணிக்கு விளக்கு போடுவோம், அடுத்த நாள் சரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் இரு, தண்ணி வந்துருச்சு. பெண்களாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? தண்ணி வந்துருச்சு. ஆண்களாக இருந்தால் இப்போ தான் எனக்கு பணம் தரம் ஒருத்த வந்திருக்கிறான், அவனை பார்த்துட்டு போயிடலாம். இது நாம் 2 பேரும் இதை செய்வோம் இல்லையா? அப்போ தண்ணி வந்துருச்சு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வருவோம். ஆனால் நம்ம நாயன்மார்கள் எல்லாருமே என்னன்னா காலம் தவறாமை ரொம்ப அரிதாக அப்படியே சிறமேற்கொண்டு கடைபிடிச்சாங்க. இந்த 6 மணினா 6 மணிக்கு சரியாக அந்த நேரத்தில் நிற்பாங்க. அறிவாட்டாயர் அதை தானே செய்தார். என்ன பண்ணார்? அந்த 12 மணிக்கு மாவடுவும் செந்நெல்லும் சாமிக்கு கொடுக்கணும். அது முடியல அவரால்.
அப்போ 12 மணிக்கு கொடுக்க முடியாதனால தன் உயிரை மாய்த்து கொள்றார். அந்த மாதிரி தான் நம் நாயன்மார்கள் இருந்தாங்க. இப்போ அப்படி சாலவே விம்மி அப்படியே நிறைய குங்குளிய தூபம் போடுறார். சலம் அந்த சிவப்பணியை தலைமேல் கொண்டு செய்து வருகிறார் அப்படிங்கிற அளவில் சென்ற வகுப்பானது நமக்கு நிறைவாயிருந்தது. 7வது பாடலிருந்து இந்த வகுப்பு. கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிரார்க்கு பொங்கு குங்குளிய தூபம் பொலிவு உறப்போற்றி செல்ல அங்கு அவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்தது பின்னும் தங்கள் நாயகனார்க்கு தாம் முன்பு செய்த பணி தவாமை உய்தார். என்ன பண்ணார் பாருங்க. கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிரார்க்கு, விரித்த ஓடுகின்ற அந்த நீரை சிறை செய்யும் பொழுது ஒரு வகையான ஒலி ஏற்படும். ஓடிட்டு இருக்கிற தண்ணியில் ஒரு பாறையை வச்சு ஒரு அடிச்சிட்டா என்ன தண்ணி வேகமாக வந்து அடித்து ஒரு வகையான சத்தத்தை ஏற்படுத்தும். அந்த கழிக்கும் சென்னி அப்படிப்பட்ட தலையை உடையவர் யாருங்க? சிவபெருமான். சென்னியை உடையவர். கண்ணுதல் எம்பிரார்க்கு. அப்போ கண்ணுதல் அப்படின்னா கோபத்தை உடையவன். கோபத்தையும் காலனையும் உதைத்து உருட்டிய அந்த கண் எப்படி இருக்கும்? அப்படியே ரொம்ப கோபமாக இருக்குமா. இந்த மாதிரி கண்ணுதல் எம்பிரார்க்கு பொங்கு குங்குளிய தூபம் பொலிவு உறப்பொற்றி செல்ல. அன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாருங்க? அந்த தூபத்தை பொலிவிலாது மங்காமல் செய்து கொண்டே வரார். அன்னைக்கு வரைக்கும் என்ன சிரமங்கள் வந்தாலும் செய்து கொண்டு வரார். போற்றி அப்படிங்கிறதா சோர்வுபடாமல் அந்த பணியை செய்கிறார். போற்றி என்பதற்கு இந்த இடத்துல என்ன பொருள்? சோர்வு படாமல், தளராமை, மனம் தளராது செய்து கொண்டு வரார். நம்ம எடுத்துக்கோங்க, ஒரு பணியை செய்து கொண்டு இருப்போம். நாம் ஒன்றும் பெரிய பணியெல்லாம் செய்ய மாட்டோம். தினைக்கும் கோயிலுக்கு வருவோம். கொஞ்சம் பனி அதிகமாகிட்டாலோ மழை வந்துட்டாலோ என்ன சொல்கிறோம்? பனி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு சூரியன் வந்த பின்னாடி போய்க்கலாம். இது நம்மளோட நிலை. நம்ம அன்பு அவ்வளோதான் இல்லையா? இல்லை மழை வந்துருச்சு நாளைக்கு போய்க்கலாம். இப்படித்தான் நம்மளுடைய அன்பு இருந்து கொண்டிருக்குது. ஆனால் நாயன்மார்களாகி இவர்கள் என்ன பண்ணாங்க? என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் என்னமா பூதமைந்தும் நிலையில் கலங்கினும் மாதோரு பாகத்து வளர்த்தால் மலர்த்தினார் ஓதுகாதல் உரைப்பின் நெறி நின்றார் போதிலா குணக்குண்டார். அந்த பூதம் ஐந்து அதோட நிலையிலிருந்து மாறிடலாம். ஆனால் நம் அடியார் பெருமக்கள் அவர்களுடைய நிலையிலிருந்து மாறாமல் அப்படியே இருந்தாங்க. அப்படி என்ன பண்ணுறாரு? அங்கு அவர் அருளினாலே. இப்போ யாரோட அருளினாலே? அடியாருக்கு வறுமையாகிய துன்பம் வரச் செய்தலும் அவனுடைய அருளை. அது சிவபெருமான. ஏன் அடியாருக்கு வறுமை வர வைக்கணும்? இவர் நல்ல காரியம் தானே செய்து வந்தார். வேள்விக்கு போனார். ஏன்னா இவர் ஒரு அந்தனர். வேள்விக்கு போகிறார். அதில் வரக்கூடிய வருமானங்களை இல்லத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து கொண்டு, தாய் தந்தை இருக்கிறாங்க, மகன் இருக்கான், குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் செய்து கொண்டு அப்புறம் தூபம் பணியும் செய்து கொண்டு வந்தார். இப்படி இருக்கிறவருக்கு வறுமை வந்துருச்சு. ஏன் வறுமை வந்தது? அப்போ சிவபெருமானுக்கு தொண்டு செய்தால் வறுமை வந்து விடுமா அப்படின்னு கேட்கலாம். அல்ல, இவருடைய அன்பை இறைவன் வெளிக்காட்ட விரும்பினான். ஏன்னா ஒரு அடியாரை சோதிக்க வேண்டிய அவசியம் இறைவனுக்கு கிடையாது. இறைவனுக்கு ஒரு அடியாரை சோதிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைங்க. ஏன் சோதிச்சா மட்டும்தான்? ஏன்னா நம்ம உள்ளத்துள் இருக்கக்கூடியவன் அவன் நமக்கு யாருன்னு நான் தமக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம், தாம் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார் மாணிக்கவாசகர். அப்போ நான் உன்கிட்ட அன்பு இல்லைங்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் பெருமானே தெரியும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ அவர் யாருக்கு பெருமான்கிட்ட அன்பு இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கும் சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். மீதி கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமா தெரியாதா தெரியாது. நாம் எவ்வளோ நடிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த மகா நடிகனுக்கு தெரியும். நம்ம எவ்வளோ நடிக்கிறோங்கிறது மகா நடிகனுக்கு தெரியும். அவர் தான் எப்படி நடிக்கிறாங்க, அவர் தான் டைரக்டர். நமக்கு அவர் டைரக்டர் இவன் எப்படி நடிக்க சொல்கிறாரோ அப்படி தான் நம்ம நடிக்கணும். மாற்றி நடித்தா மறுபடியும் ஒன்ஸ் மோர் தான் கேட்பார். ஒன்ஸ் மோருங்கிறது நமக்கு அடுத்த பிறவி, போய் ஒழுக்கமாக நடி அப்படின்னு சொல்லி அடுத்த பிறவி தான் சாமி நமக்கு கொடுத்துருவாங்க. அப்படி அடியார் வறுமையாகி துன்பம் வரச் செய்தல் அவனுடைய அருளே. செல்வம் அப்படிங்கிறது வறுமை. அப்போ இன்பம் அப்படிங்கிறது
இன்பம் அப்படின்னா என்ன இருக்கும்? துன்பம். செல்வம் அப்படின்னு இருக்குதுன்னா வறுமைன்னு ஒன்று இருக்கும். இப்படி அவ்வவருக்கு ஏற்றார் போல வரும். தங்கள் நாயகனாருக்கு தாம் முன்பு செய்த பணி தவாமை உய்தார். தவாமை அப்படிங்கிறது என்ன? குறைவில்லாது. இப்போ வறுமை வந்துருச்சுங்க. வறுமை வந்த பிறகு என்ன பண்ணுறாரு? அந்த பணி நிற்காம செய்து கொண்டு வர்றார். எந்த பணி? குங்குளிய தூபமிடக்கூடிய அந்த பணி. எப்படி? முன்பு எப்படி செய்தாருங்க? சாலவே நிறைந்து விம்மி எப்படி போட்டாரோ குங்குளியம் அதே மாதிரியே போட்டுட்டு வர்றாரு. என்கிட்ட இன்னைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு ஒரு 1000 ரூபா இருந்துச்சுன்னா பெருமானுக்கு 100 ரூபாய்க்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்வோம். நாளைக்கு 100 ரூபா ஆயிடுச்சுன்னா, சாமி என்கிட்டயே 100 ரூபா தான் இருக்குது, இதை வச்சு நான் 10 நாளை தாட்டணும், அதனால நான் வரவங்களை பார்க்குறேன் போயிடுறேன். இதுதான் நம்மளோட நிலைமை. நாம் எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்றார் போல செய்யணும்னு நினைப்போம். ஆனா இவர் அப்படி இல்லை. வறுமை வந்த பொழுதும், வறுமை யாரால வந்துச்சு? பெருமான் கருணையினால தான் வந்துச்சு. அவன் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும், அதுவும் அவனுடைய அப்ப பெருமான் நமக்கு ஒன்று செய்தால் எதற்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுவும் திருவருள். அதுவும் திருவருள். இன்னைக்கு நம்ம ஒரு பணி செய்யறோம், தடை ஏற்படுது அப்படின்னா முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் நாம் அப்படியே திருவருள் விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா அவர்களுடைய காலம் வேறு, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் வேறு. அதற்காக இன்றைக்கி போய் நம்ம சண்டையிட்டுலாம் சட்டங்கள் நிறைய வந்துருச்சு. அன்றைக்கி எரிபத்தர் அடியார்களுக்கு ஒரு இடம்னா நான் கோடாரியை கொண்டு போய் வெட்டினார், சத்தியநாயனார் நாக்கு அறுத்தார், அடியாரை தப்பாக பேசினேன், இன்றைக்கி படுத்து அது மாதிரி பண்ணோம்னா தூக்கி நம்மளே உள்ளே போட்டுருவாங்க. அது நம் செய்களார் வருவான் நமக்கு கொடுத்த சட்ட நூல். அந்த நூல் சைவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதை நாம் என்ன பண்ணணும்? நாம் அதிலிருந்து பிறழாமல் வாழ்ந்து வர வேண்டும். அப்படிதான் நமக்கு சொல்லப்படுது. அப்போ தங்கள் நாயகனாருக்கு தாம் முன்பு செய்த பணி தபாமை உய்தார். அப்போ அந்த குறைவில்லா நிறைவே போதிலா அமுதேம்பர். அப்படி குறைவில்லாமல் செய்துட்டு வராங்க. நாம் அப்படி என்னைக்காவது செய்வோமானா அது திருவருள் நமக்கு கூட்டி வைக்க வேணும். ஏன்னா நமக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. இந்நெறி ஒழுகும் நாளில் இளம்படும் நீடு செல்ல நன்னிலம் முற்றுவிற்று நாடிய அடிமை விட்டு பன்னெடும் தனங்கள் மாள பயில்மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். இப்படி இந்த நெறியில ஒடுங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் இப்படி வறுமை வந்தடைந்த பின்பும் முன்பு போல் அந்த தவாமை உயர்ந்த ஒழுக்கத்தோடு செய்து வர்றாரு. அந்த நிலையிலிருந்து மாறிடல. அப்போ எப்படி அதை செய்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டை விளக்கம். இந்நெறி ஒழுகும் நாளில் இளம்படும் நீடு செல்ல அப்படிங்கிற. அப்போ இளம்படும் இல்லாமைங்கிற ஒரு இதே எண்ணமே இல்லாமல் நன்னிலம் அப்படிங்கிறார். நஞ்சை அப்போ விளைச்சல் செய்யக்கூடிய இடங்களை எல்லாம் முதல்ல விற்கிறார். என்ன பண்ணுறாருங்க? நம்ம வீட்டில் நாம் கோயிலுக்கு போகிறக்கே பிரச்சனை. இவர் இப்போ நிலத்தை விற்கிறார். ஏன் விற்கிறார்? அவருடைய சுய செலவுக்காகவா அப்படின்னா இல்லை. எதுக்காக விற்கிறார்னா குங்குளிய பணி தடைபடாமல் நடக்கணும். அதற்காக அவருடைய அந்த புஞ்சை நிலத்தை விற்கிறார். அப்ப நீடு செல்ல நன்னிலம் முற்றும் விற்று, அவ்வளோதான், அந்த எல்லா நிலத்தையும் விற்றுட்டாருங்க. விற்று இப்போ தூபம் போட்டுட்டு வர்றாரு. அந்த காசுக்கு குங்குளியை வாங்கி தூபம் போட்டு வர்றாரு. அதுக்கு அடுத்து விற்று நாடிய அடிமை விற்று, அந்த நிலம்லாம் விற்று அந்த காசு இருந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு? தன்னிடத்தில் அடிமைகளாக பணி செய்தாங்க. பார்த்தீங்களா, அந்த காலத்தில் அடிமைகள் வைத்திருப்பாங்க. அந்த அடிமைகளை விற்கிறார் இவர். இவரை ஒரு வேலைக்கு வச்சுக்கிங்க நீங்கள் உங்கள் காட்டில் வேலைக்கு. இன்றைக்கி அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்க, பண்ணையத்தில் வேலைக்கு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு 50,000 ரூபா பணத்தை கொடுத்துருவாங்க அவங்க குடும்பத்துக்கு. இவங்க அந்த காட்டிலேயே அவங்களுக்கு சாதம் 3 நேரம் சாப்பாடு போட்டுருவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க அங்கேயே இருப்பாங்க. 3 நேரம் சாப்பாடு போட்டுருவாங்க. அவங்க அந்த காட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை செய்வாங்க. மாட்டு தொழுவங்களை சுத்தம் செய்கிறது, அந்த காடுகளுக்கு போய் தண்ணி கட்டுறது, இந்த எல்லா வேலையும் செய்வாங்க. இதுக்கு பண்ணையத்தில் இருக்கிறது நம்ம பக்கம் பேருங்க. அந்த பணி அந்த மாதிரி அடிமைகளை வைத்து வேலை செய்து கொண்டவரார் இல்லையா, அந்த அடிமைகளையும் ஒரு காசு விற்கிறார். அடிமைகளையும் காசு விற்றார். அதனால தான் நாடிய அடிமைகளையும் விற்று அக்காலத்து அதாவது
இது பின்னாடி வழக்கங்கள் இல்லாமல் போயிடுச்சு. அதன் பிறகு என்ன பண்ணுறாருங்க, விற்று பன்னெடும் தனங்கள் மாள பயில்மனை வாழ்க்கை தண்ணில் இத்தனை எல்லாமே உலகப் பொருட்கள் அடிமை எல்லாம் மட்டும் இல்லாத தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. நம்பியாரூரர் வாக்கு. மீளா அடிமை உமக்கே. அப்போ மனிதன் யாரிடத்திலாவது அடிமையாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஒன்று உலகப்பற்றில் அடிமையாக இருக்கிறோம். அதை விட்டுட்டோம்னா பெருமானுக்கு அடிமையாகணும், நஞ்சுண்டேஸ்வரருக்கு அடிமையாகணும். அப்போ ஒன்று அங்கே அடிமையாக இருக்கணும், அதை விட்டோம்னா இங்கே. ஏன்னா எதையா ஒன்று பற்றி தான் நிற்கும். அதனால தான் நம்மளை பற்ற விடணும்னா கூட என்ன பண்ணணும், ஏதேனும் ஒரு பற்றை பற்றணும். ஒன்றை விடணும்னா ஒன்றை பற்றணும். அப்படி தான் நம்ம மனம் ஒரு குரங்கு. ஒன்றை விட்டு ஒன்றை பற்றும் மனம் ஒரு குரங்கு. இப்போ ஒன்று இருக்கும், அதுக்கு இன்னொன்று கோடி இருக்கும். அப்போ நாம் எதை பிடிக்கணும், பெருமான் பற்றுக்கணும். அவர் தான் பற்று இல்லாதவர். அவருடைய திருவடியை பிடிச்சோம்னா நம்மகிட்ட இருக்கிற மற்ற பற்றுகள் எல்லாம் தானாகவே போயிடும். அப்படி பண்டு நெடு தனங்கள் மாள பயில்மனை வாழ்க்கை தண்ணீர். அப்போ அது மட்டும் இல்லாத பல வகைப்பட்ட செல்வங்கள், இப்போ பொண்ணு மணி வைரம் வெள்ளி தங்கம் இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அத்தனையும் விற்று தீர்த்திட்டார். செம்பு பாத்திரம் எல்லாத்தையும் விற்று தீர்த்தார். செம்பு பித்தளை எல்லாத்தையும் வித்தாச்சு. விற்று என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் குங்குலியம் வாங்கி போட்டார். நெல் விற்ற, ஏன்னா நெல் இருக்கும் கட்டாயமாக. இப்போ ஏன்னா நெல் காடு வச்சுருந்தாங்க, அதில் இருந்த காட்டில் வந்த நெல் இப்போ சாப்பாட்டுக்கு வச்சுருப்பாங்க. அது போக மீதி இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விற்று குங்குலியம் போட்டார். மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். இப்போ மன்னிய சுற்றம்னா அப்பா அம்மா இருக்கிறாங்க, சுற்றங்கிறது அப்பா அம்மா. மக்கள்னால் அவருக்கு குழந்தை இருக்குது, அதுவும் வாடுறாங்க. எப்படி வருந்தினார்கள், ஏன் வருந்தினாங்க அப்படின்னா, யாது ஒன்றும் இல்லையாகில் யாது ஒன்றும் இல்லையாயே இரு பகல் உணவு மாறி பேதுரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார்தாம் கணவனார் கலையனார் கை கோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெல் கொள்ளும் என்றார். இப்போ என்ன பண்ணுங்க, யாது ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்க. வீட்டில் இருவர்களால் எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ அதனால் என்ன பண்ணாங்க, அப்பா அம்மா பசியோடு வாழ்கிறாங்க, குழந்தைகளும் பசியோடு வாடுது. எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரு பகல் உணவு மாறி. இப்போ 2 பகல் உணவில்லை, 2 இரவும் உணவில்லை. 2 பகல் 2 இரவு உணவில்லை. இல்லையா யாதொன்றும் இல்லையாகி இருப்பகல் உணவு மாறி வேதுரு மைந்தரோடும் பெரும் சுற்றத்தை நோக்கி. எல்லாத்தையும் பார்க்குறாங்க அந்த அம்மா. யார், உங்களே கலைய நாயனாருடைய மனைவியார். எல்லாரையும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம இந்த உடம்பு என்ன உடம்புங்க, அன்ன கோசமயம். இந்த உடம்பு அன்னம் இல்லைன்னா என்ன ஆயிடுங்க, சோர்ந்து போயிடும். அன்ன கோசமயம். அப்போ சாப்பாடு இல்லைன்னா, ஒரு நாள் இல்லைன்னா பார்க்கும், 2 நாள் இல்லைன்னா பார்க்கும், 3ஆம் நாள் அது எந்திரிக்கவே தடுப்படும். ஒன்றும் அதனால் முடியாது. இந்த சாப்பாட்டுக்காக மதம் மாறியவர்கள் தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் அதிகம். வெறும் ரொட்டி துண்டுக்காகவும் பண்ணுக்காகவும் எத்தனையோ பேர் மதம் மாறணும். அது இன்றைக்கி நாம் அப்படியே தெற்க போனாங்கன்னா தெரியும் எப்படி நிலைமை இருக்குது அப்படின்னு. அந்த உணவு என்பது, அதனால தான் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அப்படி அந்த உணவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க இவங்க, 2 பகல் 2 இரவு கழிச்சாச்சு. உணவு மாறி பேதுரு மைந்தரோடும் பெருகும் சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார். நம்ம சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி மாதிரிலாம் இன்னைக்கு அவங்க மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தொண்டு செய்தோம்னா கட்டாயம் அவங்கள வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. விஷம் வச்சாச்சு கொண்டுருவாங்கள ஒழிஞ்சு அவங்கள வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. ஏண்டா நீ போய் சாமி கும்பிட்றதுக்கு என் சொத்தெல்லாம் விற்று இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொண்டு போய் நீ சாமிக்கு கொடுப்ப, நீ சாமி இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீ சாமி பேரை சொல்லி எல்லாம் இத்தனையும் அழிச்சிட்டு இருப்ப, நான் விட்டுட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, விஷத்தை வச்சு கூட நம்மளை கொண்டுடுவாங்க. சண்டை போட்டு சொல்லி பார்ப்பாங்க, நம்மளும் கேட்ட பாடு இருக்காது.
நாம் அன்புனால செய்வோமானா இல்லை, நம்ம கௌரவம் போயிடுமே நாம் செஞ்சுட்டு இருப்போம். நான் இத்தனை நாளாக செஞ்சுட்டு இருந்தேன், அதை விட்டா என்னை எல்லாம் என்ன நினைப்பானுங்க, அதனால் நான் செய்கிறேன்னு சொல்லி அப்படி நம்மகிட்ட இல்லை. அன்புனா நம்ம சொல்ல முடியாது, நாம் அதுக்காக தான் செய்வோம். அதுக்கே நம்ம வீட்டில் முடிச்சிருவாங்க, நீ கிளம்பு அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இதற்கு முன்னாடியே விற்றுட்டாங்க. எது, நம்ம ஒரு 4-5 பவுனில் போட்டிருப்போமே செயினில் கோர்த்து திருமாங்கல்யம், அந்த மாதிரி அந்த அம்மாவை போட்டிருப்பாங்க. ஏன்னா நிறைய நஞ்சை புஞ்சை நிலங்கள்லாம் வச்சுருந்துருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் போன பிறகு கலையனார் கை கோதில் குற்றமில்லாத எதை கோதில் மங்கள நூல் தாலி, அந்த கைத்தில் போட்டிருக்கக்கூடிய தாலியை கொடுத்து நெல் கொள்ளும் என்றார். இதை போய் வச்சுட்டு ஏதாவது நெல் வாங்கிட்டு வர முடியுமான்னு பாருங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க. காதல் மனைவி, தான் கணவனை புரிந்து கொண்டவங்க. காதல் மனைவினா என்ன, தன்னோட கணவன் என்ன செய்கிறார், அவருக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட மனைவி. அதனால் காதல் மனைவி. அப்படியே ஏப்பகை நாயனார் தான் சொல்வார், உன் காதல் மனைவி வேண்டும் பார். பெருமான் வந்து கேட்கும்போது என்ன கேட்குறாருங்க, உன் காதல் மனைவி வேண்டும் அப்படிம்பார். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு, காதல் செய் மனைவியாதாம் கணவனார் கலையனார் கைகோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெல் கொள்ளும் அப்படிங்கிற. இதுக்கு போய் நெல் வாங்கிட்டு வாங்க. எந்த மனைவி இதை சொல்ல முடியும் சொல்லுங்க? ஏன் இந்த பின்னாடி பார்க்க போகிறோம். திருவினும் மிக்கார், இந்த அம்மாவை சொல்லுவாங்க திருவினும் மிக்கார். ஏன்னா பெருமாளோட மனைவி திருனா மகாலட்சுமி, அவள் தாலி வேணும் தவம் கடந்து பெருமாளை மீட்டு கொண்டு வந்தான். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, தாலியை கொடுத்தாங்க. எதற்கு, அந்த குழந்தைகள் உணவுக்காகவும் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் அவர் செய்யக்கூடிய பணி வேறு, கலையனார் செய்யக்கூடிய பணி வேற. நெல் கொள்ளும் என்று கொடுத்து அந்த நூலை கழுத்தில் ஒரு மஞ்சள் நூலை போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த திருமாங்கல்யத்தை கழட்டி அவர் கையில் கொடுத்து இதுக்கு நெல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்படியே அந்த நெல் வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாருங்க, அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிறார். அப்பொழுது அதனை கொண்டு நெல் கொள்வான் அவரும் போக ஒப்பில் குங்குளியம் கொண்டு ஓர் வணிகனும் எதிர்வந்து உற்றார். இப்பொது என்கொள் என்றாக்கு உள்ளவாறு இயம்ப கேட்டு முப்புரி வெண்நூல் மார்பர் முகம் மணந்து இதனை சொன்னார். இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்தாருங்க. அப்பொழுது அதனை கண்டு நெல் கொள்வான். இவர் போகும்பொழுது என்ன சொன்னாருங்க, நெல் வாங்கிட்டு வரணும்னா போயிடுப்பாரு. சுவாமிக்கு இன்னைக்கு குங்குலியும் போட முடியலையே, அவரோட நினைவு எப்படி இருந்திருக்கும். நம்மளா இருந்தால் அப்படி தான் போயிருப்போம். ஆனால் அவருக்கு நினைவு என்ன இருந்திருக்குன்னா, நம்ம பெருமானி இன்னைக்கு நம்ம குங்குலியும் போட முடியலையே, நம்ம வாழ்ந்து என்ன செய்ய போறோம், நம்ம பணி முற்று பெற்றதே, வாழ்ந்து நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற நினைவில் வெளியே வருவார். நம்ம பெருமான் எப்படிப்பட்டவர், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், வேண்டத்தக்கது அறிவோயினி. எதை வேண்டணும்னு தெரியணும் நமக்கும், அவரும் நமக்கு அதை தான் வேண்ட வைப்பார். நாம் வேண்டது பூரா சாமி பக்கத்து வீட்டுக்காரே 5 அடி உயரத்தை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறான், டபுள் டோரு. நானும் அதோட ஒரு 1/2 அடியாச்சும் பெருசாக வாங்கணும், 5.5 அடியில் நான் டபுள் டோர் நானும் வாங்கணும் சாமி அப்படின்னு தான் போய் சாமிகிட்ட தருவோமே கேட்போமே ஒழிய, நாம் ஏன் இதெல்லாம் நாம் வினையை பெருக்கிக் கொள்ள செய்யக்கூடிய வேலை. இவங்க வினையை கழிக்கிறாங்க, நாம் பெருக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறோம், கழிக்கிறதுக்கு வள்ளி. கழிக்கிறதுக்கு வந்திருந்தா எதையும் சிந்திக்க மாட்டோம், யாரிடத்திலையும் கோபப்பட மாட்டோம், வேண்டுதல் வேண்டாமையோடு இருக்கும். எது வந்தாலும் திருவருள் அப்படின்னு நிற்போம். இப்போ இவர் அந்த நினைப்போட தான். அப்பொழுது அதனை கொண்டு நெல் கொள்வான் அவரும் போக ஒப்பில் குங்குளியம் கொண்டு, பாருங்க இந்த இடத்துல சொல்றாரு சேக்கிழார் பெருமான், ஒப்பில் குங்குளியம். ஏன்னா இந்த குங்குளியத்துக்கு நிகரானது வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற. அப்ப அந்த ஒப்பில் குங்குளியம் கொண்டு ஒரு வணிகனும் எதிர்வந்து உற்றான். அப்ப அங்க ஒரு வணிகன் அப்படியே தலையில ஒரு பொதியை தூக்கிட்டு, யாருங்க அது, சிவபெருமான் தான். ஏன்னா நம்ம அடியாரை வெளி உலகத்துக்கு காமிக்கணும்னா சும்மா நீ, அதாவதுங்க இப்போ இது எல்லாருமே சொல்லலாம், அவருக்கு என்னங்க செய்யலாங்க, பொருளாதாரம் இருந்துச்சு செய்யலாம், என்ன செய்யலாம், பொருளாதாரம் இருந்துச்சு அவர் சாமிக்கு எவ்வளோ நாள் செய்யலாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அடியார் பார், அவன் அப்படிப்பட்டவன் இல்லைப்பா, அவன் வறுமை வந்த பொழுதும் செய்வான்.
எந்த நிலையில் நின்னாலும் எனக்கு செய்வாங்க எங்கள் அடியார்கள்னு சாமி உலகத்துக்கு காமிக்க வேண்டும். உலகத்துக்கு காமிக்க வேண்டும் பொழுது அவருக்கு அது சோதிக்க வேண்டிய அவசியம் நம் பெருமானுக்கு கிடையாது என்னைக்குமே. ஆகவே அதை காமிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, அப்படியே அந்த குங்குளியம் அப்போ நினச்சி பாருங்க, அவர் என்ன பண்ணுவார், விறகு வாங்கலையோ விறகு, அது மாதிரி இவர் குங்குளியம் வேணுமா குங்குளியம் அப்படின்னு தான் வந்திருப்பார். இதுதானே அது இருந்திருக்கணும் அந்த இடத்துல. அப்படியே வராரு குங்குளியம், அப்படி தூக்கிட்டு வர்றாரு. போக அது சொல்லியிருப்பார் அவரும் குங்குளியம். ஏன்னா இன்னைக்கு சும்மா ஒரு மூட்டை ஏதாவது வைக்கிற பொருள் தூக்கிட்டு போகிறவன் சும்மாவை வந்திருப்பான். அப்போ அவன் குங்குளியம் வேணுங்களா குங்குளியம் அப்படின்னு தான் வந்திருப்பார் பொதியை தூக்கி கொண்டு. இவருக்கு என்ன சிந்தனை இருக்குதுன்னா, இப்போ நம்ம சிந்தனை ஒரு முகத்தான் ஆயிடுச்சுன்னா, பெருமான்கிட்ட போயிடுச்சுன்னா பக்கத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு என்ன தெரியாது, எதுவும் தெரியாது. அப்படித்தான் சிவபூசை பண்ணணும். சிவபூசை பண்ணும்பொழுது எப்படி பண்ணணுங்க, பக்கத்தில் என்ன நடந்தாலும் தெரியக்கூடாது. ஆனால் நம்மளை பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்குறானான்னு பார்த்துட்டு தான் நம்ம சிவபூசையே பண்ணுறோம். அவன் பார்த்தானா தான் இன்னும் ஒரு பதிகத்தை அரை மணி நேரம் சேர்த்தி பாடி 4 போட்டியை சேர்த்தி சொல்லி அப்போ தான் அவனுக்கு தெரியணும் எனக்கு, ஆஹா இவர் நிறைய அரை மணி நேரம் பூசை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ தான் அவன் பெருசாக பேசுவான். அதற்காக நான் பூசை பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இவர்களுடைய சிந்தனை இறைவனை அப்படியே ஒரு முகத்தான் அப்படியே இறைவனை சிந்திச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். அவர் போய் இப்போ நாம் ரோட்டில் போயிட்டு கொண்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, அந்த சிந்தை வேலை செய்யாது. சிந்தை எங்கே இருக்குது, சிந்தனை விந்தனுக்கு ஆக்கி பெருமானுக்கு அந்த சிந்தனை போயிட்ட பிறகு நமக்கு என்ன பண்ணாது, இங்கே வெளி உலகத்துக்கு போகாது. நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்போம், அவரை பார்ப்போம், ஆனால் பேச மாட்டோம். அவரை தாண்டி போயிடுவோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அவரு இப்போ கொஞ்சம் இந்த பல்ப்லாம் எடுக்கிறாருப்பா, அதனால் அவருக்கு கொஞ்சம் இப்போலாம் அப்படி தான் கொஞ்சம் ஹெட்வெயிட் ஆகிடுச்சு, ஆற்றி பேச மாட்டார் அப்படின்னு அவர்கிட்ட போய் இன்னொருத்துக்கு சொல்லுவார். ஆனால் அந்த என்ன இருக்கும், நம்ம வேற எதையோ சிந்திச்சுட்டு போயிருப்போம். ஆனால் இந்த கண் அவரை பார்த்துருப்போம், சிந்தனை அவரை பற்றி பேசியிருக்கார், அவர்கிட்ட பேசியிருக்கார். அப்புறம் நம்மளும் போய் அவரை பார்த்தும் பேசாமே வந்துட்டோமே அப்படின்ட்டு ஃபோன் போட்டோமா அவர் எடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இதை நம்மகிட்ட பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணுறான், இதை வச்சு நம்ம ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. இவரோட சிந்தனை பெருமானை நோக்கி இருக்குது. அதனால் அவர் குங்குளியம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆதரவில்லை. அப்படியே அதனால் என்ன பண்ணுறாரு, போய் இது ஒப்பில் கொண்டு ஓர் வணிகன் எதிர்வந்து உற்றான், இப்போது என்கொள் அப்படிங்கிறார். எப்பா இது என்ன இது மூட்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கலைநாயனார் பார்த்து என்ன கேட்குறாரு, இது என்ன இது மூட்டை அப்படின்னு கேட்குறாரு. அவரா எந்தற்கு உள்ளவாறு எம்ப கேட்டு. அப்போ என்ன சொன்னேன், இதுவா குங்குளியம்பா அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆகி போச்சான், முப்புரிவன் நூல் மார்பர் முகம் மலர்ந்து இதனை சொன்னார். இப்போ என்ன போய் எப்படி இருந்தது, முகம் வாடி போய் இருந்தது. எதனால, உணவு இல்லைனா பெருமானுக்கு இன்னைக்கு குங்குளியம் போட முடியலையே, பெருமானுடைய பணி இன்னைக்கு தடைப்பட்டு நிற்கிறேன்னு வாடி போயிருந்த முகம் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, அப்படியே சூரியனை கண்ட தாமரை போல மலர்ந்து நின்றது முகம். சூரியனை கண்ட தாமரை போல அப்படியே மலர்ந்து நிற்குதுங்க. எப்படி முப்புரி வெண்ணூல் மார்பர் முகமலர்ந்து இதனை சொன்னார். அது பார்த்து சொன்ன உடனே ஆகா அடுத்து சொல்றாருங்க. அப்படியே ஒரு நாடக தமிழ்ல கொண்டு வர பாருங்க, சேக்கிலார் வருவார். அப்படியே சிரிச்சுக்கிட்டு அது சிரிச்ச முகத்தோட அடுத்து சொன்னார். எதை சொன்னார், 6 செஞ்சடை மேல் வைத்த அங்கணர் பூசைக்கு ஆன நரும் குங்குளியம் ஈதே நான் இன்று பெற்றேன் நல்ல பேரு மற்ற இதன் மேல் உண்டோ, பெரும் பேறு பெற்று வைத்து வேறி கொள்வது என் என்று உரைத்து எழும் விம்மின் மிக்கார். அப்படி என்ன பண்றாருங்க, 6 செஞ்சடை அப்படின்னா இவனது அருட்திறத்தை காட்டுகிறது. எது, பெருமானுடைய சடையில என்ன வச்சுக்கிறாருங்க, 6 கங்கையை வைத்து கொண்டிருக்கிறார். அங்கணர் பூசைக்கு ஆன நறுங்குங்குளியும். அங்கணன் அப்படிங்கிறது என்னங்க, பெருமானுக்கு பெயர். அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழிமை கொண்டு நம்குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி. அப்ப அங்கணன் அவருடைய பூசைக்கு உதவி தரும் அருளை பெரும் நறுங்குங்குளியம் இதே நான் இன்று பெற்றேன். இன்னைக்கு நான் இந்த பெற்ற பத்தியா, இது எனக்கு போதும்பா, எது வேற எதுவும் எனக்கு வேண்டாம். இப்ப என்ன ஆகி போச்சு, எதுக்கு வந்தாரு, நெல்லு வாங்க வந்தவர். நெல்லு வாங்க வந்தவர் இப்ப என்ன பண்றாருங்க, குங்குளியம் கிடைச்ச மகிழ்ச்சியில இதுவே நான் செய்த பயன் தவம். இத்தனை காலமா பூசை பண்ணி வந்தேன்ல,
அது எனக்கு இன்னைக்கு இதுதான்ப்பா பலன். என்ன பலன்னா குங்குலியம் கிடைச்சது தான் எனக்கு பலன். அதுவே அவருக்கு பெரிய நல்ல பேரு, நன்மையெல்லாம் தரத்தக்க பேரு. நெல் முதலை எல்லாத்தையும் கொண்டாலும் நல்லது பேராகாது. இப்போ இவருக்கு இந்த நெல் கிடைச்சிருந்தா அவருக்கு சந்தோஷப்பட்டுருப்பாருன்னா பட்டிருக்க மாட்டார். நெல் கிடைச்சிருந்ததுன்னா சந்தோஷப்பட்டிருப்பாரான்னா பட்டிருக்க மாட்டாரு. ஆனா என்னத்துக்கு சந்தோஷப்பட்டாரு? குங்குலியம் கிடைத்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. வேறு இனி கொள்வது எனக்கு இன்னைக்கு வேற என்ன வேணும்? நமக்கு மனைவியார், மக்கள், சுற்றத்தார் எல்லாத்தையும் பசி துன்பத்தில் இருக்கிறாங்க. விரும்பினல் விளக்கு தூபம். இவரோட விருப்பம் எங்க இருக்குது? அந்த தூபத்தில். விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாக்கு. எப்படிப்பட்டவன் இளமன்? கரும்பினில் கட்டி போல்வான் கடவுள் வீரட்டனாரே. அவருக்கு தூபதீபம் எப்படி போடணுங்க? விரும்பி போடணும். இது வேற. எங்க அம்மா இன்னைக்கு சாமிக்கு விளக்கு ஏத்தனா சத்தம் போடுவாங்க, தூபம் காமிக்கலாம் சத்தம் போடுவாங்க. கோயிலுக்கு போகலன்னா சண்டை வரும். அப்ப என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போற மாதிரி போயிட்டு கோயில வனம் வந்துட்டாச்சு, வெளியில போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடணும். திருநீரை பூசணம்னா போது கோயிலுக்கு போனதான் நினைச்சுக்குவாங்க. அப்படித்தான் நம்மளோட வழிபாடு இருக்குது. எங்களோட வழிபாடு நம்மளோடனா நீங்க திருவருள், அதனால எங்களோட வழிபாடு எப்படி இருக்குதுன்னா அப்படித்தான் இருக்குது. ஆனா இவர் என்ன பண்றாரு? விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் விரட்டம். அந்த கரும்பு போல அந்த சுவையை கொடுப்பான் யாரு? கடவுள் விரட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமான். அந்த விதியினால் இடவல்லார்க்கு. அப்ப அந்த விதியினால இவர் இடணும்னு இல்லை. எல்லாராலும் சேர்க்கரிய பேர் எது? இது எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. இன்று நான் பெற்ற பேரு வெறும் மற்ற இதன் மேல் உண்டோ பெறா பேரு பெற்று வைத்து. இது யாராலையும் பெற முடியாது. திருமந்திர சொல். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானின் பேனார் பெறுதற்கரிய பிரானின் கடலெல்லாம் பெறுதற்கரிய தோர் பேரிலான் தாரே அப்படின்னு. அப்ப பெறுதற்கரிய அந்த பெருமான் திருவடி அடையறத்தான் நமக்கு இந்த பிறவி. நாம அதை மறந்து கொண்டு இருந்துகிட்டு வேற எல்லாத்தையும் தேடுறோம். பெருமான் திருவடியை தவிர மற்ற எல்லாத்து மேலையும் பற்று வைக்கணும், எல்லாத்தையும் தேடணும். போய் ஒரு ஜோதிடத்தை உன்னை பார்த்தனா அவர் உனக்கு இன்ன திசா புத்தியில இது நடக்குதுன்னு என்ன பண்ணோம்? சரி இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடுனா அவர் 9 வாரம் சொல்லினா அந்த 9 வாரம் தான் போடுவாங்க. 48 நாள் போடுனா அந்த 48 நாள். ஏன்னா ஒரு பணியை 21 நாள் தொடர்ந்து செய்தாவே அடுத்து 22 நாள் தானா அந்த பணிக்கு போயிடும். அதுதான் ஆன்மாவின் தன்மை. அதற்காகத்தான் அது ஒரு 48 நாள், ஒரு 9 வாரம் இதெல்லாம் சொல்றாங்க. இவங்க அவ்வளோதான், அந்த 9 வாரத்தோட முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு மேலே சாமி தந்துடணும். இவங்க வியாபாரம் தானே, நமக்கும் சாமிக்கு இருக்கிற டீல் தான். சாமி நான் இதை தரேன், நீ இதை தந்துடு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாரு. அப்படிதான் நம்மளோட வழிபாடு இருக்குது. ஆனால் இவங்க அப்படி அல்ல. உயிரே போற நிலை வந்தாலும் எடுத்துக்கொண்ட கொள்கையில நின்று அதை செய்தாங்க. குங்குலியம் தெற்கில் அந்த தெற்கு கோபில வாசல் ஆட்கொண்டார் சன்னதியில் இன்றும் குங்குலிய குழி. எங்க திருவையாறு போனீங்கன்னா தெற்கு வாசல்ல இன்னைக்கும் குங்குலிய குழி இருக்கும். அதில் 24 மணி நேரமும் சதா குங்குலியம் போட்டு கொண்டே இருப்பாங்க. திருவையாறு தெற்கு வாசல்ல ரோட்டு ஓரமா ஒட்டி இருக்கும் பாருங்க. அது அப்படியே தீ மாதிரி பிடிச்சிட்டு எரியும், கற்பூரம் மாதிரி பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த குழி குங்குலிய குழின்னு அங்கே ஒன்று இருக்கும். அதில் குங்குலியம் எப்பொழுதும் ஆடி மாதம் நம்ம மண்பல்ல எல்லாம் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போடுவாங்க. அதை வைத்து நெல் முதலிய உணவு பண்டங்களை உடம்போடு ஒளியும் பயனை தரும். இப்போ நெல் வாங்கியிருந்தா அது என்ன பண்ணுவோம்? இந்த உடம்புக்கு பயனை தரும், உடம்புக்கு பயனை தரும். ஆனால் குங்குலியம் எதற்கு பயனை தந்தது? உயிருக்கு ஊதியம். குங்குலியம் உயிருக்கு பயனை கொடுத்தது. உரைத்து தான் தமக்கேதும் சொல்ல கண்டு. அப்ப என்ன பண்றாரு? வேறு இனி கொள்வன் என்று உரைத்து எலும்பின் விட்டார். போதும்பா, இன்னைக்கு சாமிக்கு அந்த ஒரு ஆனந்தம். எப்படி அங்க குதித்தார்? யாரு? கண்ணப்பர் கண்ணை எடுத்து அப்பனோன்னு ஒரு குதிச்சாரு. சபாஸ் கண்ணப்பா அப்படின்னு அவரை தானே தோலை தட்டிக்கிட்டார். ஏன்னா நல்லது செஞ்சா யாரும் பாராட்ட மாட்டாங்க, அவங்கவுங்களே பாராட்டிக்கிட்டாங்க. அதனால கண்ணப்பர் என்ன பண்ணாருங்க? அவரே பாராட்டி கொண்டார். அது மாதிரி இங்க பரவாயில்ல, இது நான் இன்னைக்கு நல்ல எனக்கு இது போதும் இன்னைக்கு அப்படின்னு அந்த ஒரு நிலையில இருக்கிறார். பொன் தர தாரும் என்று புகண்டிட வணிகந்தானும் எந்தர இசைந்தது என்ன தாலியை களையர் இருந்தார் அன்று அவன் அதனை வாங்கி அப்பொதி கொடுக்க கொண்டு நின்றுளார்
விரைந்து சென்றார் நிறைந்து எழுங்கழுப்பினோடு. இப்ப என்ன பண்றாருங்க, அந்த பொந்தர தாரும் வணிகனை நோக்கி சொல்றாரு, ஏப்பா நான் இந்த திருமாங்கல்யத்தை தரேன், அதுக்கு நீ இதை கொடுத்துடுறியா? எவ்வளோன்னு ரேட்லாம் பேசலை. நாம் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு வேறு போக சொல்லிட்டாங்க, நேராக அவசரமாக போவோம். தேங்காய் எவ்வளோங்க? 50 ரூபாயா? சரி, சின்ன காயாக இருந்தால் ஒரு 2-20 ரூபாய்க்கு ஏதாவது தர முடியுமா? என்ன, நான் சும்மா குலதெய்வம் கோயிலுக்கு தான், ஒரு சின்னதாக ஏதாவது 2 தர முடியுமா? அடுத்து போவோம் பல கடைக்கு. 60 ரூபாயா? 20 ரூபாய்க்கு ஏதாவது சின்னதாக ஒரு பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடு. இப்படித்தான் நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கும்? இப்படிப்பட்டதாக தான் இருக்குது. நாங்களாம் அப்படித்தாங்க. மாலை பெருசு நல்லா இருக்கும். எவ்வளோங்க? 150 ரூபா. சரி, 50 ரூபாயில் ஒரு மாலை கூட, 50 ரூபாய்க்கு தான் வந்து ஏதாவது ஒரு பூவை கொடு. அவ்வளோதான் நம்மளோட அன்பு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே சோத்துக்கு எல்லாம் வாடிக்கொண்டு இருக்கிறாங்க. இவர் குங்குளியத்தை பார்த்த உடனே, இந்த தங்கத்தை தரேன் பாருங்க, பொன் தர தாரும், இதை நான் தரேன், நீ அதை கொடுத்துறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ விலையெல்லாம் பேசலை. எப்பா நான் அரிசி நெல் வாங்கணும், அதனால் நீ என்ன பண்ணுற, ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு இதை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிலாம் கேட்கல. இதை நான் தரேன், அதை நீ தந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. புகண்டிட வணிகன் தானும் எந்தரை இசைந்து. வணிகம் விற்க வந்தவனுக்கு என்ன, எதுனா என்ன, நீ தங்கத்தை கொடுத்தானா, வெளியே கொடுத்தானா, காசை கொடுத்தானா, கொடு. ஏன்னா நான் வந்தது வியாபாரத்துக்கு, வாங்கிக்க, நீ தாலியை கொடு, எதை வேணாலும் கொடு. அப்போ தாலியை வாங்கி கொண்டு தர இசைந்து என்ன தாலி கலையனா. உடனே கலையனார் என்ன பண்ணுறாரு, இந்தப்பா தாலியை கொடு, குங்குளியத்தை வேண்டாம், வாங்கின மாத்திரத்தில் தூக்கி தலையில் வை. அன்று அவன் அதனை வாங்கி அப்பொதி கொடுக்க கொண்டு நின்றார். வாங்கின உடனே நிற்கலைங்க, காலி வாங்கின உடனே என்ன பண்ணிட்டாரு, நேராக திருக்கடவுர் வீரட்டம் போயிட்டாருங்க. திருக்கடவுர் வீரட்டேஸ்வரர்கிட்ட போயிட்டார். விரைந்து சென்று நிறைந்து எழுந்து அப்படியே விரைந்து வேகமா எங்க போனோம், ஒல்லையாரி உள்ளமுண்டி வெய்ய சொல்லையாரி. நம்ம எங்க ஒல்லையாரணும், வேகம் எங்க கெடுக்கணும், உலக பணிகள்ல வேகத்தை கெடுக்கணும். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, உலகப்பட்டுல வேகத்தை கொடுக்கணும். பெருமானிடத்து போகும் பொழுது வேகமா போகும். அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, விரைந்து சென்று நிறைந்து எழும் கழுப்பினோடும். அப்படியே ஒரே சந்தோஷம். ஆஹா, அவ்வளோதான், வீட்டெல்லாம் மறந்தாச்சு. வீட்டெல்லாம் அங்கே சோறு சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே 2 நாள் அங்கே உணவு இல்லாமல் கிடக்குதுங்க. 2 இரவு 2 பகல். இது 3ஆவது நாள் காலையில் நிகழ்வு. இது 3ஆம் நாள் காலையில் நிகழ்வு. இது அவர் நேராக அங்கே வாங்கிட்டு போயிட்டார். கழுப்பினோடும் விடையவர் வீராட்டானம் விரைந்து சென்று எய்தி என்னை உடையவர் எம்மை ஆளும் ஒருவராம் பண்டாரத்தில் அடைவுரா ஒடுங்கி எல்லாம் ஆர்ந்து எழும் அன்பு பொங்க சடையவர் மனத்தால் போற்றி இருந்தனர் தமக்கு ஒப்பு இல்லார். இப்ப விரைந்து சென்று எய்தி. அப்ப வீரட்டானம் எங்க, விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்தி. வீரட்டான் அந்த கடவுர் வீரட்டத்துக்கு விரைவா போனாரு. போய் எங்க, என்னை உடையவர் எம்மை ஆளாக உடையவர், எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் அப்படிம்பார் நம்பியார் ஒரு இடத்துல. எம்மையும் ஆழ்வாரோ, என்னையும் உங்க சுவாமி ஆட்கொள்வாரா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி இங்க என்ன சொல்றாரு, எம்மை உடையவர் எம்மையும் ஆளும் ஒருவர். இது கவி கூற்று. இது உயிர் பொருள் உடல். உயிர் பொருள், உயிரில் பொருள் 2 இருக்குது. உயிர் பொருள் ஒன்று இருக்குது, உயிர் இல்லாத பொருள் ஒன்று இருக்குது. அறிவு பொருள் ஒன்று இருக்கு, அறிவு இல்லாத பொருள் ஒன்று இருக்கு. இப்போ இதுக்கு அறிவு இருக்கானா இல்லை, எதுக்கு மைக்குக்கு அறிவு இல்லை, நமக்கு அறிவு உண்டு. அப்போ அறிவு இருக்கிற பொருள் ஒன்று. இப்போ இதுக்கு உயிர் இல்லை, நமக்கு உயிர் இல்லை. அப்போ உயிர் இருக்கிற பொருள், உயிர் இல்லாத பொருள், அறிவு உடைய பொருள், அறிவு இல்லாத பொருள், எல்லாவற்றையும் தமது அடிமையாக உடையவன் பெருமான். இது எல்லாமே எதுக்கு அடிமை, நம்ம சுவாமிக்கு அடிமை. அதுதான் எம்மை ஆளாக உடையவன். அதுக்கு தான் உடையவர்னு பேருங்க. குருநாதர் கையில் கொடுத்து இந்த உடம்புல உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பெருமானே நான் தவறாது பூசை பண்ணுவேன், சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூசையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு
அப்புறம் நமக்கு கொஞ்சம் அறிவு தெளிவு பெற்ற பிறகு குருநாதரை பார்த்தா ஞானம் கிடைக்கும், நமக்கு அப்போ தான் அறிவு வருது. வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு 2 நாள் பண்ணுவோம், 3ஆவது நாள் லேட் ஆகி போயிடும். அது அப்பர் சாமியும் சொல்லியிருக்கிறாரு, புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அவ்வளோதான், தூக்கி வச்சா தண்ணியை ஊற்றி ஒரு பூ வச்சா பூசை முடிஞ்சிச்சிங்க. இதில் போய் 1/2 மணி நேரம் அவர் சொன்னார்னு உட்காந்துட்டு இருக்கிறேன் நான். பூசை முடிஞ்சு போச்சு, இதுக்கு போய் நான் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு பண்ணுறதா இருக்குது. அவ்வளோதான், தீர்த்தம் ஊற்றினா பூ வச்சா வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம அன்பு. பெருகலை, சுருகிக்கிட்டே போயிடுச்சு நம்ம அன்பு. கேட்டால் அதுக்கும் நம்ம அன்பு இல்லை, நம்ம சைவன்ட்ட தான் பேசவே முடியாது. அதுக்கும் ஏங்க எதையுமே பெருக்கிட்டு போகக்கூடாது, சுருக்கிட்டு போகணும். நீங்கள் தான் வகுப்புலேயே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. இப்போ பூசையை நான் சொன்ன கம்மியாக பண்ணோன்னு நீங்கள் சொல்கிறீங்க சுருக்கிவிட்டேன் அப்படின்னு. எதை பெருக்கணும் எதை சுருக்கணும்னு கூட நம்மளால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. பெருமான் பற்றை விரித்து கொண்டே போக வேணும், உலகப்பற்றை சுருக்கி கொண்டே வரணும். அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம், உலகப்பற்றை பெருக்கி கொண்டே போயிட்டு நம்ம பற்ற சிவப்பற்றை குறைச்சிக்கிட்டே வரோம். அப்போ விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று என்னை உடையவர் எம்மையும் ஆளும் ஒருவர். அவன் எப்படி ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. பெருமான் எப்படிப்பட்டவர், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவனுக்கு ஒப்பாக உலகில் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. இந்த உலகத்தில் அவனுக்கு ஒப்பா யாரையாவது சொல்ல முடியுமானா ஒருத்தர் இல்லை, தேடினாலும் இல்லை. ஒப்பா பண்டாரம் அடுத்து சொல்றார் பாருங்க. அப்ப தம் பண்டாரத்தில், பண்டாரம்னா என்ன, பண்டாரம் மாதிரி திருநீர் பூசிட்டு திடீரெனி பழனி பண்டாரம் சொல்லுங்க. பண்டாரம்னா மூலப்பண்டாரம் வழங்குகிறார் வந்து முந்து மீனே, திருவாசக வாக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க, மூலப்பண்டாரம் வழங்குகிறார் வந்து முந்து மீனேனா, பண்டாரம் என்பது கிடங்கு, குடோன். நாம் சொல்றோமே குடோன். எதுக்கு குடோன், ஞானத்திற்கு குடோன் பண்டாரம். இப்போ பண்டாரம் நம்மளெல்லாம் சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறோம். ஆகா நம்ம ஒன்றும் போகாத, அதை நம்மளே பண்டாரம் சொல்லிட்டாங்களே, பண்டாரம் மாதிரி திருநீர் பூசிக்கிட்டியடா அப்படின்னா, ஞானத்தின் ஒட்டுமொத்த இருப்பிடம் தான் பண்டாரம் பேருங்க தமிழ். அப்போ அந்த பண்டாரத்தில் அடைவு உற இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குடங்களை கொண்டு போய் வச்சுட்டார். எங்கே அந்த குங்குலியை கொண்டு போனதுனால ஒரே முட்டை போட்டுற முடியுமா, வேணும் இல்லை, அதனால் அங்கே கொண்டு போய் அந்த பண்டாரத்தில் அங்கே வந்து அங்கே அப்படியே இருத்தி வச்சிருக்கிறாரு. அடைவுற ஒடுக்கி எல்லாம் அயர்ந்தெழும் அன்பு பொங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, எல்லாம் அப்படியே அந்த அன்பு எல்லாவற்றையும் மறந்து, அது எது, தன் மனைவியார் சுற்றத்தாரும் தாமும் பசியால் வந்து. இப்போ இவரும் பசியோட தானே இருக்கிறாரு. ஏன்னா அப்பா அம்மா, இப்போ நினச்சி பாருங்க, அப்பா அம்மா 2 நாள், மனைவி குழந்தைகள் 2 நாள். அப்போ இந்த இவரும் அவங்க மனைவியும் அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருப்பாங்க. நாம் இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு பசங்களுக்கு ஆகாதே, அப்பா அம்மாவுக்கு ஆகுமே இந்த அரிசின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை நிறுத்தியிருப்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்ததை நாம் பார்த்துருப்போம். பசங்களுக்கு நாளைக்கு ஆகும், நிறையா அந்த மாதிரி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன பண்ணுவாங்க, ஒரு பிடி அரிசியை அந்த குழந்தைகளுக்கு மட்டும், இன்றைக்கும் சில வீடுகளில் நடக்குது, ரேஷன் அரிசியை தனக்கும் குழந்தைகளுக்கு நல்ல அரிசியும் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அது இன்றைக்கும் நிறைய வீடுகளில் இருக்குது. அப்போ அந்த கஞ்சியை வடித்து குடிச்சிக்கிட்டு அந்த கஞ்சியை அப்பா அம்மா குடிப்பாங்க, குழந்தைகளுக்கு அந்த உணவு கொடுப்பாங்க. அப்படி இவங்க பண்ணியிருப்பாங்கல்ல. ஏன்னா இந்த உணவு நாளைக்கு குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவுக்கும் ஆகணும். ஏன்னா குழந்தை வயதாகிட்டாவே அவங்க என்ன, அவங்க குழந்தை தான், குணத்திலையும் அவங்க அப்படி ஆயிடுவாங்க, குணத்திலையும் உடலாலையும் அவர்கள் குழந்தை ஆயிடுவாங்க. 60 வயதை தாண்டின பிறகு அவங்களோட உடம்பும் குழந்தை போல தான் இருக்கும், பழக்க வழக்கங்களும் பேச்சுகளும் என்ன ஆகிடும், குழந்தை போல. என்ன இவ்வளோ வயசாகிடுச்சு உனக்கு இதெல்லாம் தெரியும், நாம் அப்பாவை திருப்பி கேட்போம். அப்போ நம்மளே ஒரு 14-15 வயசில் கேட்டுப்பார், ஏன்னா இந்த வயசில் நீ இப்படி ஆடிட்டு திரியிறேன் அப்படின்னு நம்மளே மாட்டியிருப்பார். அவர் 65 வயசில் இந்த வயசாகி போச்சு நீ இப்படி இருக்கிற, நாம் அவரை திருப்பி கேட்போம் இல்லையா? ஆனால் அவர்கள் அந்த வயதை கடக்கும் பொழுது குழந்தைகளாக மாறிடுவாங்க. அப்போ அவங்களுக்கும் உணவு கொடுத்தாகணும், குழந்தைக்கும் கொடுத்தாகணும். அப்போ இவங்க 2 பேரும் அதற்கு முன்னாடியே இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் இருந்த அந்த எல்லாமே போயிடுச்சு. அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த நினைவெல்லாம் இது அடைவு ஒடுங்கி எல்லாம் அயர்ந்து எழும் அன்பு பொங்க. அப்போ இங்கே எது வந்துச்சு, அன்பு வந்துருச்சுங்க. சடையவர் மலர்த்தாள் போற்றி. அப்போ அந்த மறந்து என்ன பண்ணுறாரு, பெருமானுடைய அந்த திருவடிக்கு
செய்கிறது தான் அவர் பெருசாக நினச்சி கொண்டு இருக்கிறார். அப்போ போற்றி இருந்தனன் தமக்கு ஒப்பில்லை. இப்போ இவருக்கு ஒப்பா யாரையாவது சொல்ல முடியுமா? குங்குளிய கலைநாயனாருக்கு ஒப்பா யாரையாவது சொல்ல முடியுமானா அப்படின்னு சொல்ல முடியும். யார்? பெருமானையும் யாரோடு சிவனோடு தெய்வம் தேடினும் இல்லை. சரி, குங்குளிய கலைநாயனாருக்கு ஒப்பாவது யாரையாவது சொல்லிட முடியுமானா அவருக்கும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல சொல்லலாம், தமக்கு ஒப்பு இல்லா. யார்? சிவபெருமான் அப்படிப்பட்டவர், கலையநாயனாரும் அப்படிப்பட்டவர் தான். அன்பு அங்கு அன்பர் அங்கு இருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்ந்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன் பயில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வடனும் பொங்க மண் பெரும் செல்வம் ஆக்கி வைத்தனன் மனையில் நீட. அன்பர் யாரு? நம்ம குங்குளிய கலைநாயனார் அங்கு இருக்கு. எங்க இருக்கிறாரு? அந்த கேமரா அங்க கோயில் இருக்குது. அங்க என்ன பண்றாரு? குங்குளிய தூபம் போட்டு கொண்டு இருக்கிறார். எப்படி போடுவார்? அந்த மேகம் கைலையத்தை தொட்டு கொண்டு இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? இதே வெள்ளை வெளியேறு இருக்கும். எதுவுமே கொஞ்ச நேரத்துக்கு பக்கத்தில் மேக கூட்டம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு குங்குளியம் போடுறாருங்க. அன்பர் அங்கு இருப்ப. அந்த கேமரா அங்கேயே நிற்கிது. அடுத்து இந்த கேமரா இந்த பக்கம் ஒன்று திரும்பு. என்ன? நம்பர் அருளினால். இப்ப அங்க என்ன சொன்னாரு? திருவருளினால் வறுமை வந்தது. இங்க நம்பர் அருளினால், சிவபெருமானோட அருளினால அழகை வேந்தன். அழகை வேந்தனா குபேரன். இந்த குபேரனை யார் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க? நாம் இதுக்கு முன்னாடி புராணம் சுவாமிலாம் வச்சிருக்கல, சாமி வச்சுக்கிறாருங்க. அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துக்கிறாரு? நம்ம இளையான்குடி மாறநாயனார்கிட்ட கொடுத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அடியார்கள் வந்தால் எப்படி அன்னம்பாளிப்பு பண்ணணும், அதற்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதால யாருக்கு தெரியும்? இளையான்குடி மாறநாயனாருக்கு தெரியும். அதனால தான் சங்கநிதி பதுமநிதி ரெண்டும் அவர் ஏவல் செய். அவர் என்ன இளையான்குடி மாறர் என்ன சொல்கிறாரோ அதை நீ செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். அவங்க மற்றவங்க சொன்னானா கேட்க மாட்டாங்க. நாம் இங்கே குபேர பூசை பண்ணாலும், குபேரனை படத்தை வச்சு விடிய விடிய பூசை பண்ணாலும் இளையான்குடி மாறநாயனாரை கும்பலன்னா சங்கநிதியும் கிடைக்காது, பதுமநிதியும் கிடைக்காது. நமக்கு இந்த ரெண்டும் வேணும்னா யாரை கும்பிடணும்? நம்ம இளையான்குடி மாறநாயனாரை கும்பிடணும். அவரை கும்பிட்டோம்னா தான் நமக்கு சங்கநிதி பதுமநிதி ரெண்டும் கிடைக்கும். ரெண்டும் வேணும்னா நாம் போய் எங்கே மொட்டை அடித்தாலும் என்னத்தை கொடுத்தாலும் நம்ம வருமானத்தில் இவ்வளோ % கொண்டு போய் கொட்டினாலும் இளையான்குடி மாறநாயனார்கிட்ட வந்தால் அதெல்லாம் தேவையே இல்லை. நீ வந்து அவரை கும்பிட்டினாவே நான் சாமிகிட்ட சொல்லிடுறேங்க, குபேரன் வந்துடுவோம். யாருக்கு? நீ என்ன பண்ணுவோம்? அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு பண்ணணும். அந்த பண்ணனம்னா மட்டும்தான் நமக்கு அதை இளையான்குடி மாறர் தருவார். ஏன்னா இவர் துண்டு மட்டுமா செய்திருப்பார், குங்குளிய பணி மட்டும் செய்திருப்பாரா? வரக்கூடிய அடியார்களுக்கு என்ன பண்ணியிருப்பாரு? அன்னம்பாளிப்பு செய்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாரு? வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்ந்து தரணி மேல் நெருங்க எங்கும். இப்போ அவர் வந்தார். யாரு? அழகை வேந்தன் வந்து தன் பெரும் அப்படி அவர்கிட்ட இருக்கிற நிதியத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டாருங்க. எங்கே வந்துட்டாரு? குங்குளிய கலைநாயனார் வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ நமக்கு இதில் இன்னொரு சூட்சமமான செய்தி வேணும். நமக்கு இப்போ செல்வம் வேணும், என்ன பண்ணலாம்? நமக்கு செல்வம் வேணும். இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் முதல்ல முடியணும். இஎம்ஐ முடியணும், மகளிர் லோன் முடியணும், ஏன்னா இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடியணும். இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்களா? குங்குளியம் வாங்கி பெருமானுக்கு போடணுங்க. குங்குளியம் வாங்கி பெருமானுக்கு போட்டோம்னா இதெல்லாம் கிடைக்கும். நான் சொல்லலை, பெரிய புராணம். சரியா? அப்போ குங்குளிய தூபம் போட்டதுனால தரணி மேல் நெருங்க எங்கும் பொன் பயில் குவையும் நெல்லும். இப்போ என்ன பண்ணுறாரு? பொன் பயில். இப்போ அங்கேப்பா அந்த வீட்டில் எங்கே கொஞ்சம் கூட இடம் இல்லைங்க, அங்கங்கே வச்சு துருத்து வச்சுட்டாரு. தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் அதாவது ஒரு அறையில் போட்டு எல்லாம் ஃபுல் பண்ணிட்டாங்க. விடுவோன்னா ஃபுல் ஆகிடுச்சு, துருத்து வச்சுட்டாங்க. எங்கேயும் இடம் கொஞ்சம் கூட இந்த ஏனா வச்சு துருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சு எல்லாம் நல்லா நெருக்கமாக அடுக்கி வச்சுட்டாங்க. நெருக்கமாக யார்? குபேரனோட ஆட்கள் வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. பொன்பயில் குவையும் நெல்லும் பொறிவில்பல் வளனும் பொங்க. இப்போ நெல், அரிசி. ஏன் அரிசி கொடுத்தாரு? அந்த நெல்லை கொண்டு போய் பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சமைக்கிற வரைக்கும் அவங்க ஏற்கனவே என்னது 2 நாள் 3 நாள் இன்னையோடு சேர்த்து என்னாச்சு 3 நாள் பசியோடு இருக்கிறாங்க. அவங்க என்னைக்கு கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்றது?
அதனால் சாமி அரிசியை கொடுத்துட்டார். இதையத்தான் நாவுக்கரசருக்கும் சம்பந்தருக்கும் கொடுக்கும்பொழுது கொடுப்பார். நாவுக்கரசர் உடல் உழைப்பு, சம்பந்தர் பாடுவார். அவருக்கு வாசி இல்லாத காசு, இவருக்கு வாசுடைய காசு. ஏன்னு கேட்டால் அவர் போய் பொறுமையாக பாடினவர் தானே, அதனால் பொறுமையாக அந்த காசை மாற்றி பிறகு கொண்டு வந்து பொருள் நெல் ஈட்டி சமைச்சு சாப்பிடலாம். ஆனால் வேலை செஞ்சவங்களுக்கு பசி இருக்குமே, உடனே வேணும். அதனால் வாசி இல்லாத காசு நாவுக்கரசர். அதனால தான் அது உடனே பாடுவார். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசி நிலையில் ஏசர் இல்லையன். அங்கே மாற்று விநாயகர்னு, மாசு மாற்று விநாயகர்னு இருப்பார் திருவாரூர் குளத்தில். அவர் அதை மாற்றி தருவார். ஆமாம். அப்படி அந்த மாதிரி அன்பர் எங்கும் மண்பெரும் செல்வம் ஆக்கி வைத்தனன் மனையில் நீட. அந்த மனை வீடு முழுக்க என்ன பண்ணார்? செல்வங்கள் நிறைந்திருக்கிற மாதிரி குபேரன் செய்துட்டான். எதை எப்படி செஞ்சான்? நம்பர் அருளினார். நல்லா நினச்சிக்கிங்க. எந்த 9 கோள்களாகட்டும், யமனாகட்டும், இந்த குபேரனாகட்டும், எவனாக இருந்தாலும் நம்ம சுவாமி சொன்னாதான் செய்ய முடியும். அங்கே ஃபைல் பாஸ் ஆகணும். அங்கே கையெழுத்து போடாமல் நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தது வேணால் இருக்கும், அவங்க கொண்டு போய் அங்கே டேபிளில் வச்சுருப்பாங்க. அவர் என்னைக்கு நினச்சி எடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு டிக் அடித்து விட்றாரு, அன்றைக்கி தான் அது பாஸ் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? இங்கேயோட நின்றுறோம். அதுவும் திருநள்ளாறு போவாங்க பாருங்கள், அங்கே தர்பானேஸ்வரர் தனியாக நிற்பாருங்க. அவர் மட்டும் தனியாக நிற்பார். அவர் நான் அனாதி காலத்திலேயே இப்படி தாண்டா இருக்கிறேன், உங்களை நம்பி வந்து அப்படித்தான் நீ நடுத்தருவில் விட்டு போவீங்கன்னு அங்கே பெருமான் என்ன பண்ணுவார்? அவர் மட்டும் தனியாக இருப்பார். இங்கே இவர்கிட்ட ஏகப்பட்ட ஆள் கூட்டமாக கியூவில் நிற்கணும் கோயிலை சுற்றி. அப்படியாவது நம்ம மக்கள் கோயிலை ஒரு வரம் வந்து போய் சனீஸ்வரனை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம சுவாமி அங்கே தனியாக நிற்பார். அப்படித்தான் நம்மளோட நிலை இருக்கிறது இல்லையா? அப்போ மற்றவர் மனைவி யாரும் மக்களும் பசியாள் வாடி அன்றை இரவு தன்னில் அயர்வுரா துயிலும் போதில் நற்றவ கொடியினாக்கு கனவிடை நாதன் நல்க தெற்றன உணர்ந்து செல்வம் கண்டு பின் சிந்தை செய்வார். என்ன பண்றாங்க? மற்ற மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி. இப்போ மற்றனா அப்பா அம்மா அவங்களும் பசியால் இருந்தாங்க. மனைவியாரும் மக்களும் குழந்தைகளும் பசியால் வாடி அன்றைய இரவு. அவ்வளோதான். அந்த பசியிலே என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே ஒரு வகையான மயக்கம், தூக்கம் செய்வாங்க. உண்ட கலக்கம் தொண்டருக்கு. அந்த மயக்கம், உண்ட மயக்கம், இது சாப்பிடாத மயக்கம், பசி மயக்கம். அந்த மயக்கத்தில் அப்படியே தூங்கிட்டாங்க. தூங்கின பொழுது அயர்ந்து உறங்கிய துயிலும் பொழுது துயிலும் பொழுதில் நற்றவர் கொடியினாக்கு. இப்போ கொடி என்பது ஏங்க? நற்றவர் கொடி அப்படின்னா என்னங்க? கணவனின் கனவில் கொடி என்பது சிவபூசை அடியார் பூசை ஆகிய தவமே கொடி எனப்படும். நாயனாராகிய கொழுந்து. இப்போ நாயனார் யாருங்க? கொம்பு. இந்த இந்த இல்லத்துக்கு யாரு ஆணிவேர்? கலைய நாயனார் தான். அதை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கொடி எப்படிப்பட்டது? அந்த கொடியை நிற்கக்கூடிய அந்த தவறாமை, கணவன் என்னவோ அதுதான். இப்போ பறவைகள் ஒரு மரத்தில் வாழுங்க. அந்த பறவைகள் என்ன பண்ணும்? அந்த மரத்தில் இருந்து காய்கள் இலைகள்லாம் போன பிறகு அந்த மரம் காய்ந்தா என்ன ஆகிடும்? அந்த பறவைகள் எல்லாம் வேறு மரத்துக்கு போயிடும். அதில் சுற்றிய ஒரு கொடி வளர்ந்துருக்கும். அந்த கொடி அந்த மரம் இறந்த பிறகும் அந்த மரத்திலேயே தான் இருக்கும். இதுவும் ஏன்னா தண்ணி இல்லாமல் தான் அந்த மரம் இறந்துருக்கும். அந்த கொடி என்ன பண்ணுவோம்? அதோடையே சேர்ந்து இறந்து போயிருக்கும். வேறு மரத்துக்கு உடனே போய் தாவி இருக்காது. என்ன பண்ணியிருக்காது? தாவி இருக்காது. அதுபோல் இந்த மனை நெறி ஒழுக்கத்தில் இருந்தவங்க இந்த அம்மையார். அப்படியா? நற்றவ கொடியினாக்கு கனவிடை நாதன் நல்க. இப்போ சுவாமி யாருக்கு? கனவிலும் தேவர்க்கு அரியோய் போற்றி. கனவுல கூட தேவர்களுக்கெல்லாம் சுவாமி காட்சி கிடைக்காதுங்க. அதனால தான் அவங்க நாம் போய் மனுஷனாக பிறந்தா பரவாயில்ல. தேவர்கள் நமக்கு இந்திரன் போல வாழணுமே. நாம் நினைப்பு எப்படின்னா, நாம் இந்திரன் போல வாழணுமே நாம் நினைக்கிறோம். அவன் நினைக்கிறான். யாரு? இந்திரன் நினைக்கிறான் நம்ம மனுஷனாக பிறந்தா பாரு. தென்னகத்தில் தமிழகத்தில் பிறந்தமா. பாடல் பெற்ற தலங்கள் 276 இருக்குது. அதெல்லாம் கும்பிடலாம்.
சுவாமிக்கு தினைக்கும் மலர் பறித்து இடலாம், தீர்த்தம் கொண்டு போய் கொடுக்கலாம், எத்தனையோ பணிகள் செய்யலாமே, சுவாமியை கும்பிட்டா உய்வு பெறலாமே. இப்படி சுவாமி என்னை சுகபோகத்தில் போட்டு என்னை இப்படி பண்ணிட்டாரேன்னு அவன் அங்கே வந்து நிற்கிறான். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்டனை அர்ச்சிப்ப. நீ சிவபெருமான கும்பிடணும்னா பூலோகத்தில் வந்து இப்போ மனிதனாக பிறந்தால் மட்டும்தான் கும்பிட முடியும். சில தவம் இருந்தால் நண்டு கும்பிட்ட தலம், கழுதை கும்பிட்ட தலம், எறும்பு கும்பிட்ட தலம், பாம்பு கும்பிட்ட தலம், இதெல்லாம் புண்ணியம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. நாம் மனிதனாக பிறந்தோம், சுவாமி 6 அறிவு கொடுத்தோம், என்ன பண்ணுறோம்? பெருமானை மறந்து நிற்கிறோம். பெருமானை மறந்து நிற்கிறோம். பெருமானை சிக்கனை பிடிக்கும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிழ ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை சிக்கு என பிடித்தேன் எங்களும் தருவது இனியே. எப்படி பிடிக்கணுமா? அப்படி சிக்கனை பிடிச்சா நிமிட்டு விடமாட்டு சாமி. உடும்பு போல எப்படி கண்ணப்பர் போய் அப்படி கட்டி அணைச்சி பிடிச்சாருங்க, உடும்பு மாதிரி. நம்மளும் தான் பிடிச்சிருக்கிறோம் உடும்பு மாதிரி. விலகப்பட்டு எதை பிடிச்சிருக்கிறோம்? விலகப்பட்டு. நான் நாளைக்கு புதுசாக மார்க்கெட்டில் என்ன ஒரு வண்டி வருதோ அந்த பைக்கை வாங்கணும், அதுதான் என்னோட கொள்கையாக இருக்கு. அப்படித்தான் நம்ம உலகப்பற்றை பிடித்து கொண்டு இருக்கோம். பெருமான் பற்றி மறந்து நிற்கிறோம். அதனால் பிறந்து வரோம். மறந்ததுனால பிறந்தோம். எதை மறந்தோம்? பெருமான் திருவடியை மறந்தோம், மீண்டும் பிறவிக்கு தயாராகிடும். நாம் வேற நினச்சிக்குவோம் அடுத்தது நாம் வந்து அந்த போக்குள்ள சொல்லுவாங்களே, நான் அடுத்தது என் பையன் வயிற்றில் வந்து பொண்ணாக பிறக்கும், நான் என் பையன் வயிற்றில் வந்து பையனாக பிறக்கும். ஏடா பட்ட துன்பம் போகாத, இன்னும் அவனால வேற துன்பப்படணுமா? வந்து மீண்டும் பிறவாமை வேண்டும் கேட்கணும். பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். பிறப்புண்டே உன்னை என்றும் அறவா நீ ஆடும்போது உன் அடியன். ஏன்னா நாவுக்கரசர் கேட்கிறார், சுவாமி எனக்கெல்லாம் வந்து நீ வந்து பிறவி தராமலாம் இருக்க மாட்டேன், நமக்காகத்தான் அது. என்ன நான் பண்ண அட்டுழியத்துக்கு சுவாமி என்னை புழுவாக தான் பிறக்க வைப்பேன். அப்படி புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? என்னை நீ புழுவாக தான் பிறக்க வைப்பேன், நான் பண்ணதுக்கு நீ என்ன போய் என்ன அடுத்த மனுஷனாக போட போற, அது ஒன்றும் கிடையாது. அப்படி பிறக்க வச்சாலும் வச்சிரு, ஆனால் உன்னையே மறக்காம மட்டும் வச்சிருப்பா போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படி இங்கே என்ன பண்ணார்? கனவிடை நாதன் நல்க தெல் என உணர்ந்து செல்வம் கண்டபின் சிந்தை செய்தார். இப்போ இவங்க அந்த கனவுல கண்ட மாதிரியே நேர்லையும் இருக்குதுங்க. அந்த கனவுல எப்படி இந்த அம்மா பார்த்தாங்களோ அதுபோல் அந்த வீடு முழுக்க இருக்குது. இதற்கு பிறகு யாருக்காவது தூக்கம் வருமா? நமக்கு கனவுல ஒருத்தர் கொண்டு வந்து 1 கோடி ரூபா கொடுக்குற மாதிரியோ அல்லது ஒரு 10 சவரன் தங்க நகை கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஒரு கனவு கண்டுட்டோம்னா நம்ம தூங்குவோம்னு நினைக்கிறீங்க. தூங்கி எழுந்திரிச்சு அதை யார்கிட்டயோ சொல்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. அது நடக்குதோ நடக்கலையோ அதை மற்றவங்க இடத்துல சொல்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. அப்படி இவங்க இந்த பிறகு தூங்கலை. தூங்காமல் எப்படி சிவபாசாரியார் சுவாமியை அவரை பாரு, நாளைக்கு அவருடைய அன்பெல்லாம் அவருடைய வடிவெல்லாம் நம் பக்கம் அன்பு சொன்ன மாத்திரத்தில் இவர் தூங்கினாரா? இல்லையே. நல்ல கனவை கண்டா என்ன சொல்லுது கனவு சாஸ்திரம்? தூங்கக்கூடாது. கெட்ட கனவு கண்டு சாமி நமக்குலாம் அர்த்தம் வரும். ஏன்னா நம்ம 11 மணி வரைக்கும் செல்போனையும் டிவியில் ஒரு நாடகத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் தூங்கணும்னா என்ன ஆகும்? அதில் வர்றது தான் நமக்கு கனவுல வரும். அப்புறம் என்ன பண்ணோம்? எந்திரிச்சு கெட்ட கனவு வந்துச்சா தண்ணி குடிச்சிட்டு நீர் எடுத்து சிவாய நமன் பூசிக்கிட்டு பெருமானே இந்த மாதிரி கனவெல்லாம் கொடுக்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க வேண்டியதான். ஆனால் நல்ல கனவை கண்டா அது உறங்கக்கூடாது என்பது கனவு சாஸ்திரம். அப்போ தன் கெற்றன உணர்ந்த செல்வம் கண்டபின் சிந்தை கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவில் காணும் பொன்னில் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள எம்பிரான் அருளாம் என்றே இருகரம் கூப்பி போற்றி தங்கரும் கணவனாக்கு திரு அமுது அமைக்க சார்ந்தார். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? கொம்பனார் இல்லம் எங்கும். கொம்பனார்னா யாருங்க? கலையனார். இல்லம் எங்கும் கொம்பனார்னா கலையனார். கொம்பரிலா கொடி போல் அளமந்தேனை மாணிக்கவாசு சொல்வார். இப்போ கொம்பு இல்லாத ஒரு கொடி இருந்தால் என்ன பண்ணுங்க? அது போயிட்டு அங்கே இங்கே இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு அந்த கொடி படர்ந்து கொண்டே தான் போகும். அப்போ ஒரு கொம்பு கிடைச்சதுன்னா அது அப்படியே ஏறி நிற்கும். அப்போ கொம்பலிலா கொடி. அப்போ அந்த கொம்பனார் இல்லம் எங்கும்
குறைவிலா நிறைவே ஓதிலா அமுதே ஈரிலா செலும் சுடற்குன்றே மறையுமாய் மறையும் பொருளுமாய் வந்ததின் மனத்திடை மன்னிய மண்ணே அப்படின்பார். இப்போ சுவாமி எப்படிப்பட்டவர்? குறைவிலா கொடுக்கக்கூடியவர். யாருக்கு? அடியாருக்கு குறைவிலா நிறைவே இதா நிறைவில் காணும் பொன்னில் குவையும் நெல்லும். அப்படியே அந்த நெல்லு குவிச்சு வச்சுக்கிறாரு, அரிசியும் முதலாய் உள்ள. அப்போ என்ன பண்ற? அடுத்து அரிசியும் இருக்குது, நெல்லும் இருக்குது, அது பின்னாடி வரவங்களுக்கு. இது அரிசியும் உள்ள எம்பிரான் அருளால் என்று. இப்போ இதெல்லாம் எப்படி வந்துச்சு? குபேரன் தான் கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் அதுக்கு யாரு காரணம்? நம்ம பெருமான். அப்ப எம்பிரான் எம்பிரான் அருளால் என்றே இருகரம் குவித்து போற்றி. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் வந்தோடனே நாம் என்ன நினைக்கிறோம்? பரவாயில்லப்பா, இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டதுக்கு சாமி அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, அதில் சாமி கொடுத்தாரு அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் அது பெருமான் நம் மீது வைத்த கருணையின் காரணமாக நமக்கு கொடுத்தது. அதனால தான் முத்துச்சிவிகை பெருமான் கொடுத்தார். மாறன்பாடியில் சம்பந்த பெருமான் கருணையை நினைத்து மும்முறை வளம் வந்து அதில் ஏறினார். நமக்கு எது கிடைச்சாலும், ஒரு புத்தகம், இந்த செல்போன் கிடைக்குது, இது பெருமான் அருளால் நமக்கு கிடைச்சதுன்னு, பெருமானே இது நீங்கள் கொடுத்தது அப்படின்னு வாங்கி அப்படியே அது 3 முறை சிவாய நம்ம சொல்லி பெருமான்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி இது பெருமான் கொடுத்ததுன்னு வாங்கணும். இது நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. யான் எனது இருந்தால் அங்கே பெருமான் இருப்பாரா? யான் எனது அற்ற இடமே திருவடி. அப்போ அது இருக்கிற வரையும் பெருமான் வரமாட்டான். அப்போ பொன் குவை எம்பிரான் அருளால் என்றே இருகரம் குவித்து போற்றி தம் பெரும் கணவனாக்கு. இப்போ அடுத்து அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? கணவனுக்கு 3 நாளாக உணவு இல்லாமல் இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு முதல்ல சமைச்சு வைக்கணும், சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு அமுது படைக்க சார்ந்தார். அந்த வேலையை அந்த அம்மா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ வரணும். அடுத்தது காலனை காய்ந்த செய்ய காலனார் கலையனாராம் ஆளும் அன்புடைய சிந்தை அடியவர் அறியும் ஆற்றல் சாலனீ பசித்தாய் உந்தன் தடம் நெடு மனையில் நன்னி பாலினின் அடிச்சில் உண்டு பருவலால் ஒளிக என்றார். இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? ஒரு வகையான களைப்பு ஏற்பட்டு அப்படியே மயக்கத்தில் சாமிகிட்ட இருக்கிறார். கலையனாரும் அப்படி இருக்கிறாரு. அது காலனை காய்ந்த செய்த காலனார். இப்போ யமனுக்கு யமன், காலனார் அப்படின்னா காலனுக்கு காலனார் அப்படின்னா யமனுக்கு யமன். யமனையே உதைச்சு அவ்வளோதான், அவனுக்கு ஒரு மரணத்தை கொடுத்துட்டார். யாரு? நம்ம கடவுள் வீரட்டேஸ்வரர். யமனை உதைத்த தலம், அட்ட வீரட்டங்களில் யமனை உதைத்த தலமாக திருக்கடவுர் போற்றப்படுகிறது. அப்போ சொற்பின் உருநிலை காலன் யமன் கூற்றுவன் சிவபெருமானுடைய அடிமை ஆணையின்படி தான் அவன் எல்லாமே செய்யணும். இப்போ கூற்றுவன் தான் இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சிட முடியுமா? போய் என்ன உயிரை இன்னும் நேரத்துக்கு இல்லாமல் அவர் எடுத்து வந்துட முடியுமா? இல்லை இன்னும் ஒரு 4 நாள் விட்டு வைக்கலாம்னு சொல்லி விட்டுற முடியுமா? அதெல்லாம் இல்லை. பெருமான் என்ன லிஸ்ட்டு கொடுத்துக்கிறா அதன் பிரகாரம் தான் எடுக்கணும். அதெல்லாம் தான் இவர் செய்தார். ஆனால் மார்கண்டேயர் பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்ததனால் அடியாருக்கு ஒரு காப்பு வேண்டும் இல்லை. அதனால் பெருமான் என்ன பண்ணாங்க? அந்த திருநீர் வைத்தவர்களை தொடக்கூடாது என்று. இன்னைக்கும் நீங்கள் திருநீர் யம பையன் இருக்கிறவங்களாம் திருநீரை பூசிக்கிங்க. யமே வரமாட்டான், அவனை எதிர்த்து நிற்கலாம். யாமாருக்கு குடியல்லோ எவனை அஞ்சோம். திருநீரை பூசிக்கிட்டா எவனுக்கு பயப்பட அவசியம் இல்லை. இங்கே பாரு, நீ வரக்கூடாது, எங்களுக்கு பூதகணம் வரும், திருநீர் நான் வச்சுக்கிறேன், பூதகணம் வரும் அப்படின்னு இருக்கிற அளவில் நம்ம திருநீர் இருக்கணும். எப்படி இருக்கணும்? தங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி வைக்கணும். இப்படியுமே பூசணும். எப்பொழுதும் நெத்தி நிறையா திருநீர் இருக்கணும். நான் போய் கண்ணாடியை பார்த்து நல்லா பவுடரெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து, எப்போ குளித்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த 1/2 மணி நேரம் கேப்பில் வந்து திருப்பி போயிடுவான். ஏமே ஆகா கிடச்சிதுறான். இப்போ ஒருத்தனை அடிக்கணும், அவன் நல்ல பலசாலி, அவன் எங்கே பலம் இல்லாமல் இருக்கிறான், அவனை சுற்றி எப்பொழுதும் 10 பேர் இருந்தால் அவனை அடிக்க முடியாது. அப்போ அவன் எப்போ தனியாக இருப்பான்னு பார்த்து அந்த நேரத்தில் அடித்தான். அப்போ அவன் எப்போ தனியாக சிக்குவான்? திருநீர் பூசா தூக்கு, கணக்கு முடிஞ்சு தூக்கு 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 அப்படின்னு தூக்கிடுவார். அதனால் நாம் என்ன பண்ணோம்? எப்போ அதுக்கு ஒரு கேள்வி வந்துடுங்க, ஏங்க திருநீர் எப்படிங்க தண்ணி ஊற்றிக்காமல் பூசிக்கிறது?
தூளமாக பூசலான்னு சொல்லுது. தூளம்னா என்னங்க, தண்ணியில் குடைக்காம நீங்கள் தூங்கி எந்திரிச்ச மாத்திரத்தில் சிவாய நமன்னு சொல்லி பூசணும். அதுதான் மங்காமல் பூசுறது. நைட் 2 மணிக்கு தண்ணி குடிச்சு எந்திரிச்சேங்க, திருநீர் பூசிக்கோ, போய் தண்ணி குடி அப்புறமேட்டு, இல்லைன்னா தண்ணி குடிக்குள்ளே விற்கிக்கும், அப்புறம் அப்படியே தான் ஏமா வந்து கூட்டிகிட்டு போயிடும். அதனால் நம்ம 2 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, என்ன பண்ணுவோம், முதல்ல திருநீரை எடுத்து பூசிக்கிடணும், சிவாய நம. அப்புறமேட்டு தான் தண்ணி குடிக்கணும். அப்பாடா அப்படின்னு போய் படுக்கணும். அப்போ நெத்தியில் திருநீர் இருக்கும். தூங்கி எந்திரிச்ச மாத்திரத்தில் திருநீர் எடுத்து பூசுங்க. இல்லைங்க குடிக்காமல் வைக்கக்கூடாது. நான் அழுக்கு போகிறதுக்கு குடின்னு சொன்னால், நான் இல்லைங்க சோப்பு போட்டு குடிச்சிட்டு தான் அப்புறம் அப்புறமேட்டு அழுக்கெல்லாம் போன பண்ணது தான் சோப்பு போட்டு குடிப்பேன். திருநீர் சுத்தமாதாவது நீர், உன்னை சுத்தப்படுத்துறதுக்கு தான் திருநீர். நீ அது போய் பூசறதுக்கு இவ்வளோ தயங்கணும்னு அவசியம் இல்லை. சுத்தமாதாவது நீர், உன்னை சுத்தப்படுத்துவதற்கு தான் அது இருக்குதே ஒழிய நீ ஒன்றும் அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நம்மளே காக்கும். சரிங்களா? அப்போ திருநீர் கட்டாயம் எப்பொழுதும் மங்காமல் பூசணும்னா எப்படி, மகிழ்ச்சியோட பூசணும்னா ஏமா வரமாட்டான், திருநீர் பூசலாம், வரமாட்டான் தான் அவனுக்கு தெரியும். இது பெருமானுடைய சின்னப்பா, போனப்ப நம்ம பெருமான்கிட்ட ஒரு தாட்டி வகுத்துனதே போதும், மறுபடியும் வகுத்துனோம்னா தாங்க மாட்டோம். அதனால நீ திருநீர் பூசி, அது உனக்கு சாமிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீ அன்பு இருக்குதோ இல்லையோ போ அப்படின்னு அவன் கும்பிட்டு போயிடுவான் சிவாய நம்ம சொல்லிட்டு. ஆனால் நமக்கு வேணும் அப்படின்னா அன்பு எப்படி போகும், மகிழ்வோட பூசணும். மகிழ்ந்து அன்போடு அப்படியே சிவாய நம்ம பூசும்பொழுது அப்படியே கண்ணில் சொல்லி நீர் வரணுங்க, அப்படி பூசணும் இல்லையா? அப்போ தம்பெரும் காலனை காய்த்த செய்ய காலனார் கலையனாராம் அப்படிங்கிற. அப்போ செய்ய காலினை உதைத்தவர் கலையனாரின் மாலை காத்தவர். இவர் எப்படிப்பட்டவர், கலையனாரை காத்தவர், ஆளும் அன்புடைய சிந்தை அடியவர் எம்மை கொண்டு. அப்போ என்ன பண்ற, ஆளும் அன்புடைய சிந்தை அடியவர். அன்புடைய சிந்தை, இவருடைய சிந்தை எப்படிப்பட்டதுங்க, அன்புடைய சிந்தையாக இருந்தது. இந்த சிந்தனை பூரா பெருமாண்டு அன்பா இருந்தது. அன்புடைய சிந்தை சால நீ பசித்து அப்படிங்கிறார். அடி ஆளும் அன்புடைய சிந்தை. இப்போ இறைவனுடைய திருவடியை நிறைந்து அன்பு கொண்டவர் சிந்தையாதனின் அவரது தமது பசியும் மனைவி மக்கள் முதலாம் மறந்து நின்றார். பசியாக தான் இருந்தார், இதை மறந்து நின்ற முதலிய எல்லாவையும் மறைந்து அதனால் அவர் அறியும்படி இறைவன் அறிவித்தார். இப்போ இறைவன் சொல்கிறான், நீ வீட்டுக்கு போ, அங்கே என்ன பண்ணுறாங்க, சால நீ பசித்து, நீயே ரொம்ப பசின்னு இருக்கு. இப்போ உணர்த்தினால் அன்றி, இறைவன் உணர்த்தினால் அன்றி ஆன்மாவால் உணர முடியாது. இது எப்போ, சாயுச்சிய நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் இறைவன் இன்பத்தை நுகர வைத்தால் மட்டும்தான் நுகர முடியும், இல்லைனா இல்லை. அப்போ எங்கே இருந்தாலும் அடிமையாக இருக்கும் பொழுது அங்கேயும் பெருமான். அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. கேவலத்தில் இருக்கும் பொழுது பெருமான் இருந்தான், முக்தி நிலையில் இருக்கும் பொழுது பெருமான் நம்ம கூட தான் இருப்பான், எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பான். தோன்றா துணையாக இருந்தனன் தம் அடியோமுக்கு. எப்பொழுதும் அடியார்களுக்கு தோன்றா துணையாக பெருமான் இருந்து கொண்டே இருப்பான். அப்போ சால நீ பசித்தாய் உந்தடம் நெடும் மனையில் நன்னி. இப்போ நீ வீட்டுக்கு போ, அங்கேயும் எல்லாரும் பசியோட கால அப்படிங்கிற. சால நீ அறிவிக்க அன்றி அறியாது ஆன்மா. ஆன்மா என்ன பண்ணும், அறிவித்தால் மட்டும்தான் அறியும். பாலின் இந்நடிசியில் தாய்க்கு பின் தாரம் அப்படிம்பா. இப்போ தாய்க்கு பின் அந்த ஒருவன் ஏன் திருமணம் செய்து கொண்டு இருக்கிறாங்க செய்யணும்னா, ஒரு தாய் எப்படி பார்த்து பார்த்து ஊட்டுவாளோ அதே போல் என்ன பண்ணுவா, தாரம் பார்த்து பார்த்து ஊட்டணும். இன்னைக்கு பார்த்து பார்த்து அந்த அம்மா அடிக்கும். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கும், பார்த்து பார்த்து இப்படிலாம் பண்ணால் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று இப்படி பண்ணால் என்ன பண்ணும், எப்படி பார்த்து பார்த்து அடிக்கணும். அப்படி இப்படிலாம் பண்ணுவியா, காசு மீன் பண்ணுவியா, கொண்டு போய் சாமிக்கு எல்லாம் புகையா போச்சு, என் காசு பூரா புகையா போச்சு. நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். எங்கே தீபாவளின்னு ஒன்று வரும், பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், என் காசு பூரா கரியாக போச்சு. நாம் இப்போ இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும், நாமெல்லாம் தான் என்ன சொல்லுவோம், என் காசு பூரா புகையாவே போச்சு, இப்படி பண்ணிட்டியே அப்படிப்போம். அப்படிலாம் இல்லை. இந்த மனைவி நல்ல மனைவி. மனைவி கணவனை ஊட்டுவித்து காப்பது. அதனால தான் அந்த காலத்திலேருந்து அந்த உடம்பு முடியாத பொழுது அந்த மனைவி ஊட்டணும். அதே சரி, இப்போ மனைவிக்கு முடியல, அப்போ கணவன் ஊட்டணும். இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, கணவனும் அந்த அம்மாவுக்கு முடியலன்னா ஊட்டி அவங்கள பாதுகாத்து தான் அந்த கடைசி நிலையை தாய் போல இருக்க வேண்டும். இது உலக நியதி.
இங்கு மனைவியார் ஊட்டி அடிசில். இப்போ மனைவியார் என்ன பண்ணுறாங்க, அந்த அடிசில் ஊட்ட வேண்டும், அந்த நல்ல சுவையான அடிசில் ஊட்டணும்னு தம்பிரானார் அடிசில்கண் அன்னை நம்பினார் எம்பிரான் அருளால் உனது அன்பின் தன்மைக்கேற்ப பன்மையினால் வந்த இன் அடிசில். அப்ப அந்த இன் அடிசிலை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, இன் அடிசிலை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப அந்த அடிசில் உண்டு பருகுவர் ஒழிக, நீ போய் அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாமி அதை உண்டு அருள்கன்னு சொல்றாங்க. அது 18வது பாடல். கலையனார் அதனை கேள கைதொழுது இறஞ்சி கங்கை அலைபுனல் சென்னியாதாம் அருள் மறுத்து இழுக்க அஞ்சி தலைமிசை பணிமேல் கொண்டு சங்கரன் கோயில் நின்று மலைநிகர் மாட வீதி மருங்குதம் மனையை சார்ந்தார். இப்போ அவர் என்ன பண்றாருங்க, அந்த அதனை இறைவன் அறிவித்த அதனை கேட்ட செவிப்பட கேட்டு, இப்போ செவியில சாமி அசரீதியாக சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு கலையனார் அதனை கேள கைதொழுது இறஞ்சி கங்கை. அப்போ கைதொழுது திருவருள் வெளிப்பாட்டினை கண்ட பொழுது, இப்போ இது பெருமான் தான் அப்படிங்கிற பொழுது அப்படியே கை மேலே கூப்பி அடியவர் கங்கை அலைபுனல் சென்னியார். அப்போ அவன் மறுத்து தூப திருப்பணியை நிறைவேற்றி செல்வதற்கு மனமில்லாது, மறுபடியும் அந்த பணியை விட்டுட்டு போறதுக்கு மனமில்லாது என்ன பண்ணாரு, 3வது பகல் 3 இரவு உணவில்லாமல் இருந்துட்டு இப்போ திருமங்கலியத்தினை குங்குளியம் பொதி சுமத்தி விற்று வாங்கி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு சங்கரன் போய், அப்போ சங்கரன் ஏன்னா சங்கரன்னா என்ன பண்ணுது, சுகத்தை உண்டு பண்ணுபவன். சங்கரன்னா என்ன பண்ணுங்க, அதனால தான் சொல்லுவாங்க சாகும் பொழுதாவது சங்கரான்னு சொல்லுவாங்க, சாகும் பொழுதாவது சங்கரான்னு சொல்லுவாங்க. அப்பயாவது சொன்ன என்ன பண்ணுவோம், அடுத்தது சிவம் சார்ந்து ஒரு பிறவிக்கு வருவேன் தான் சுவாமி முறைய அப்படின்னு சொல்ற. அப்புறம் மார்கின்றேனை உதைத்த காடன் ஒருங்கே துன்பம் நீக்கும் இன்பமாக்கும் செய்வேனையை நீக்கி மனநிலை மருள் அருந்து அஞ்சி தலை மிசை பணிமேல் கொண்டு. இப்போ சங்கரன் கோயில், அப்போ அந்த மாட வீதி மருங்கு தன் மனை, அப்போ அந்த வீதியில் வந்து அந்த மனைக்கு வந்தார். இல்லத்தில் சென்று புக்கா, இப்போ அப்படியே போறாரு, இப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி போறாரு. சென்று புக்கா இது இருநிதி கொவைகள் ஆற்ற செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை நோக்கி வில்வொத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் என்கொள் என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார். இதே வீட்டுக்கிட்ட போறாருங்க, போய் நின்று அந்த செல்வத்தை எல்லாம் பார்க்கறாரு. பார்த்த மாத்திரத்தில் நிதி குவைகள், ஏன்னா இது சங்கநிதி பதுமநிதி 2 கொண்டு வந்து குவித்த அந்த ஆர்த்த செல்வத்தை கண்டு அதை அப்படியே பார்த்தாருங்க. பார்த்த மாத்திரத்தில் என்ன சொல்றாருங்க, செல்வத்தை கண்டு நின்று மனைவியாரை நோக்கி வில்லொத்த நுதலோய், வில்லினை போன்ற அந்த கண்களை உடைய அந்த அம்மாவை சொல்றாரு, நுதலோய் இந்த விரைவெல்லாம் எங்கோடு, இது என்ன இதெல்லாம் இவ்வளோ இருக்குது, எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி, எங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, திருமாங்கல்யத்தை விற்றோம், இங்கே எவ்வளோ எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எங்கோடோ விளைவு என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. பாருங்க, நம்ம பெரிய புராணத்துக்கு நம்ம சாமிக்கு எவ்வளவு நெருக்கம். அல்லொத்தை துன்பத்தை ஒத்த கண்டத்தை உடைய எம்மான் அருள் தர வந்தது, அவனுடைய அருளால கிடைச்சதுங்க. யாரு, நஞ்சுண்டேஸ்வர பெருங்கருணையினால எனக்கு இது கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அந்த அளவில் நமக்கும் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுவி அப்படிங்கிற அளவில் நமக்கு பெருமான் நல்லது ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கின்றார். ஆகவே நாமும் இனி பிடாது நஞ்சுண்டேஸ்வரர் திருவடியை பற்ற வேண்டும் என்று பணித்து கொண்டு இன்றைய அன்னம்பாளிப்பு நமக்கு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யணும் அப்படின்னு விரும்பினாங்க. அது மோகனாமா அவங்களுடைய கணவனார் நினைவு நாளாக அவங்க இன்னைக்கு அடியார்களுடைய அன்னம்பாளிப்பு ஏற்றிருக்கிறாங்க. அவங்க பெருமான், அவங்க ஆன்மா பெருமான் திருவடி நிழலில் இறைப்பார நல்ல நிலைக்கு வர பெருமானை வேண்டுகிறோம்.